கை தட்டுப்பட்டு வைஃபை வந்துட்டு ஆஃப் ஆயிட்டு. ஓகே. ஓ சொல்லுங்க ரிஷி. ரைட், ஓகே, நம்ம கொஷினை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 31வது வழியை பாருங்க. 30வது கொஷின். ரைட், 30வது கொஷின். இதுல என்ன ரிஷி இருக்குது? நிறுவனம் ஒன்று 5 வருட பயன்தர ஆயுட்காலத்தை கொண்ட இயந்திரம் ஒன்றை முதலீடு செய்யும் செயற்திட்டம் ஒன்றை கவனத்தில் கொள்கின்றது. இவ்வியந்திரத்தை மதிப்பிடப்பட்ட கிரயம் 10 லட்சமாம். இச்சேத்திட்டத்திலிருந்து வருடாந்திர தெரிய ஆசுப்பாய்ச்சல் வந்துட்டு 2 லட்சம் வருதான். சரிதானே? சேர்த்துட்டது எதிர்பார்க்கப்பட்ட வருவாய் வீதம் வந்துட்டு 10 வீதமா. எதிர்பார்க்கப்பட்ட வருவாய் வீதம்ங்கிற எப்படி வரும்? இவங்க ஒரு வருஷத்துக்கு 10% அவங்க எடுக்க போறாங்களாம். அதாவது 10% ரெவன்யூவா எடுக்காங்களாம். சரி, எதிர்பார்க்கப்பட்ட வருவாய் வீதம்ங்கிறத அதான் சொல்றது. 5 வருடங்களும் சமநாயகி அதான் சொல்றாங்க அவங்க. ஜேதிலிருந்து தேர்வு நிகழ்கால பெறுமதி எதிர்கணியமாக உள்ளது. அப்ப என்பிவி எதிர்கணியமா இருக்காம். அதை சொல்லிட்டு இச்சேத்திலிருந்து பின்வரும் கூற்றுகள் எது அல்லது எவை சரியானது அல்லது சரியானவை. கூற்ற பாருங்க. இச்சேத்திட்டத்தின் மொத்த எதிர்கால தெரிய காசு உட்பாய்ச்சல்களின் நிகழ்கால பெறுமதியானது அதன் ஆரம்ப முதலீட்டை விட குறைவாக உள்ளது. எஸ், இதை ஏற்றுக்கொள்ளலாம். இப்ப இது சரியான கூற்று. ஏன் என்ன சரியான கூற்றுன்னு சொல்றேன்னு சொன்னா, நம்ம ஆரம்பத்துல முதலீடு செய்யற தொகை, இப்ப நம்ம தேறிய நிகழ்கால பெறுமதியை கணிக்கிறதுக்கு 2 முறை பயன்படுத்தும். ஒன்று வந்துட்டு நம்ம வளமையா கணக்கு செய்யற பாட்டு செய்யற மாதிரி, இன்னொன்று என்ன எங்கட சமன்பாட்டு முறை. சமன்பாட்டு முறை எடுத்தோம்னு சொன்னா, அந்த அந்த செயற்பாட்டு வருடம் தானே, அந்த செயற்பாட்டு வருடத்தின் மொத்த தேறிய காசு பாய்ச்சலை நிகழ்கால பெறுமதியில இருந்து ஆரம்ப முதலீட்டு பெறுமதியை கழிக்க வர்றது என்னது? நமக்கு அந்த தேறிய நிகழ்கால பெறுமதி. அப்ப இங்க தேறிய நிகழ்கால பெறுமதி மைனஸ்ல என்ன அர்த்தம்? ஆரம்பத்துல முதலீடு செஞ்ச தொகையை விட இப்ப தேறிய காசு பாய்ச்சலின் நிகழ்கால பெறுமதி வந்துட்டு என்ன இருக்கு? குறைவா இருக்கு. அதனாலதான் நமக்கு தேறிய நிகழ்கால பெறுமதி மைனஸ்ல வந்துருக்கு. அப்ப அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். பிஏ பாருங்க. இச்சேத்திட்டத்தின் வருடாந்தம் தேறிய காசு உட்பாய்ச்சல்கள் 2,50,000க்கு அதிகரிக்குமாயின் அதன் திரும்ப பெருங்காலம் 4 வருடங்களா இருக்கும். எஸ், திரும்ப பெருங்காலத்தை நாங்கள் என்ன செய்வோம்? வருடாந்த தெரிய காசு உட்பாய்ச்சலோட ஆரம்ப முதலீட்டு வருடாந்த தெரிய காசு உட்பாய்ச்சல் என்ன செய்வோம்? நாங்கள் பிரிப்போம். இப்ப வருடாந்த தெரிய காசு உட்பாய்ச்சல் 2 லட்சம் ஆயிருக்கு. இப்போதைக்கு 2 லட்சம் ஆகிக்கும் போது 5 வருஷமாக காணப்படும் மூல பெருங்காலம். ஆனா இப்ப 2,50,000 அதிகரிக்குதான். அதிகரிக்கும் போது என்ன செய்யும்? 4 வருஷமா குறைவடையும். சரியா? இது தெரிஞ்ச விஷயம். இப்ப லாஸ்டா பாருங்க. இச்சேர்த்திட்டத்தை எதிர்பார்க்கப்பட்ட வருவாய் வீதமானது 10% உயர்வாக இருக்கும் போது அதன் என்பிவி நேர்கணியமா இருக்கும். அதை சொல்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அதை நம்ம என்பிவி நேர்கணியமாக்கும்னு சொல்லலாம். புரியுதா? இப்ப வருவாய் வீதம்ங்கிற என்னது? கணக்கீட்டு வருவாய் வீதம்ங்கிறது நமக்கு வார தேறிய ஆசுப்பாச்சலி தானே. தேறிய லாபத்தோட தேறிய முதலீட்டின் அடிப்படையில் காண்றதுதான் இந்த வருவாய் வீதம். அதாவது நம்ம முதலீடு செஞ்ச தொகைக்கு நமக்கு ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு ரெவன்யூ வருதுங்கிறத பார்க்கறது தான். எவ்வளவு லாபம் வருதுன்னு பார்க்கறது தான் அந்த விஷயம். ஸோ அதை வச்சு நம்ம என்ன செய்ய இயலாது? நம்ம இது நேர்கணியம் எதிர்கணியமானு நம்ம காண இயலாது. புரியுதா? ஆன்சர் ஆன்சர் 2 சொல்லியிருந்தீங்க. குட். ஆன்சர் 2. ஆன்சர் நம்பர் 2. பிரச்சனை விளங்கிச்சா? நம்ம என்ன இயலாது? உதாரணத்துக்கு 10% வந்து 20% மாறுது. நம்ம எப்படி ஷூரா சொல்லலாம்? ஓகே, இது வருவாய் கூட இருக்கு, அதால வந்துட்டு எங்களுக்கு நேர்கணியம் அமைக்குமா நம்ம சொல்லலாம். புரியுதா? சம்டைம் அதால எதுக்கணியமா ஆகலாம். அது ஒரு ஷுவர்ல கூட்டுன்றது. நீங்க ப்ரூஃப் பண்ணி பார்க்கலாம். நீங்க கணக்குகள் செய்யும் போது அதை ப்ரூஃப் பண்ணி பாருங்க சொன்னா. எஸ், கூட்டு. அது எனக்கு டவுட் ஆயிடுச்சு எக்ஸாம் ஹால்ல. ஓகே. ஸோ பாருங்க, நம்ம கொஸ்டின் நம்பர் 31க்கு வருவோம். நிறுவனம் ஒன்று பல நடவடிக்கைகள் கீழே தரப்பட்டுள்ளன. ஜாயின் பண்ணுங்க. ரெக்கார்டிங் போதாண்டு பார்ப்போம்.
ரைட். பிகாஸ் ரெக்கார்டிங்கை பார்க்காம மட்டும் ரெக்கார்ட் ஆக மட்டும் எல்லாம் சரி. ரைட், ஓகே. நிறுவனம் ஒன்றில் பல நடவடிக்கைகள் கீழே தரப்பட்டுள்ளன. பொது நோக்குடைய நிதி கூற்றுக்களை தயாரிக்கும் போதோ பொருத்தமான கணக்கீட்டு கொள்கையை தெரிவு செய்தல். இது ஒரு கூட்டு தந்தீங்க. அடுத்த கூற்றை பாருங்க. உள்நாட்டு இறைவரி திணைக்கள சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய வரி பொறுப்பினை மதிப்பீடு செய்தல். இதையும் தந்துட்டு அடுத்து பாருங்க. கொடுக்கல் வாங்கல்களை பதிவதற்கு கணினிமயப்படுத்தப்பட்ட கணக்கீட்டு மென்பொருட்களை பயன்படுத்து. கணினிமயப்படுத்தப்பட்ட கணக்கீட்டு மென்பொருட்கள். இப்போ நமக்கு நிறைய சாஃப்ட்வேர் தெரியும், அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் எல்லாரும் படிச்சிருப்பீங்க, எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் அது. இப்போ இந்த காலத்தில் இது படிக்காட்டியும் அக்கௌண்ட் செய்யறது சாஃப்ட்வேர் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அதே போல சந்தை விலைகளின் டிஏ பாருங்க. சந்தை விலைகளின் மாற்றத்தினை கருதி கொண்டு கட்டடங்கள் மீள் மதிப்பீடு செய்து. அப்ப பொருளாதார சூழலுக்குள்ள வருங்க. ஸோ பார்ப்போம். மேலே உள்ள ஒவ்வொரு நடவடிக்கையிலும் செல்வாக்கு செலுத்தும் மிகவும் பொருத்தமான சூழல் காரணியை கீழே தரப்பட்டுள்ள உருப்படிகள் இருந்து தெரிவு செய்ய. அப்ப கீழே 4 உருப்படி சந்திக்காங்களாம். பொருளாதாரம், சட்டம், தொழில்தாமை, தொழில்நுட்பம். இதுல தொழில்தாமைங்கிறது நுட்பம் மற்றும் தொழிற்சார் சூழலை குறிக்குது. சார் மாதிரி சொல்லியிருந்தாங்களா? எல்லாருக்கும் அப்டேட் கிடைச்சா? அன்ஷாஃப், அம்னத், டிலு, ஃபாத்திமா, ஷப்ஸா. ரைட். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சில அப்டேட்ஸ் வந்து வரும். அது வேர்ட்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகி வர ஒன்றும் இல்லை. பழைய விஷயம்தான், சொல் தான் வித்தியாசப்பட்டுருக்கு. புரியுதா? ஸோ பாருங்க. பொருளாதார சூழல் தந்தியாங்க, சட்டச்சூழல் தந்தியாங்க, தொழில்தாமை சூழல் தந்தியாங்க, நுட்பம் மற்றும் தொழில்நுட்ப சூழல் தந்தியாங்க. ஸோ பாருங்க. நடவடிக்கை. இப்போ ஏன் நடவடிக்கை என்ன சூழல் காரணியை குறிக்கிட்டு காட்டணும். அது வந்து நீங்க அந்த சூழலை எழுதலாம். அப்படி இல்லையா நீங்க அந்த நம்பரையாச்சும் போடலாம். அது இஷ்யூ. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதை எழுதி காட்டுற பெட்டர். புரியுதா? எழுதி காட்டுறது பெட்டர். குறிப்பிடுங்கன்னு சொல்லிக்காங்க, தெரிவு செய்யணும்னு சொல்லிக்காங்க, இலக்கத்தை போடுங்கன்னு சொல்லலை. ஸோ அதான் நீங்கள் என்ன எழுதியே காட்டுங்க. ஏன் நமக்கு ரிஸ்க்கு. இப்படி கேள்வி வந்தால் அவங்க இலக்கத்தினை குறிப்பிடுங்கன்னு கேட்டால் இலக்கத்தை கொடுங்க, இல்லை தெரிவு செய்யணும்னு கேட்டால் நீங்கள் எழுதுங்க. புரியுதா? ஸோ பாருங்க. கூற்று பாருங்க. பொது நோக்குடைய நிதி கூற்றுக்களை தயாரிக்கும் போது பொருத்தமான கணக்கீட்டு கொள்கையினை தெரிவு செய்துங்கிற என்ன சூழலுக்கு வரும் பிள்ளைகள்? யோசிச்சு பாருங்க. கணக்கீட்டு நியமங்களின் அடிப்படையில் நாங்க நிதி கூட்டுகள் தயாரிக்கணும் என்று சொல்றது வந்துட்டு தொழில்தகமை சூழல். தொழில்தகமை சூழல் இங்க எதோட பொருத்தப்பாடாகி தொழில்தகமை நுட்பமாட்டு தொழிற்சார் சூழல் தொழில்தகமை சூழலோட பொருத்தமானதான் காணப்படும். அப்ப ஏக்கி வந்துட்டு 3வது. புரியுதா? இதுல வந்து யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. புரியுதா? இதுல வந்து உரமா யோசிக்கிறதுக்கு மண்டையை போட்டு பிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சின்ன விஷயம்தான். ரைட். அடுத்தது பாருங்க. உள்நாட்டு இறைவரி திணைக்கள சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய வரி பொறுப்பினை மதிப்பிடுதல். உள்நாட்டு இறைவரி சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய வரி பொறுப்பினை மதிப்பிடுதல். அப்ப உள்நாட்டு இறைவரி சட்டம் சட்டத்தை சொல்லுது. அப்ப சட்டத்தை சொல்லும் போது என்ன சூழ்நிலை இருக்குவாங்க? அது ஒரு சட்டச்சூழல் அறிக்கும். அது ஒரு சட்டச்சூழல காணப்படும். அப்ப அந்தந்த விஷயம் அந்தந்த தகவல்லையே அதுக்குரிய ஆன்சரை வச்சுப்பாங்க பிள்ளைகள் இந்த மாதிரி கேள்விகளுக்கு. புரியுதா? நம்ம டீப்பா வாசிக்கிறதுக்குள்ளதான். அப்ப பி என்ன வரும்? சட்டச்சூழல். சட்டம் என்று போட்டாச்சு. சிஏ பாருங்க. கொடுக்கல் வாங்கல்களை பதிவதற்கு கணினிமயப்படுத்தப்பட்ட கணக்கீட்டு மென்பொருட்களை பயன்படுத்துதல். இது எதுக்குள்ள வரும்? அன்சாஃப், ரஜினி, மற்ற யாரும் ஆன்சர் சொல்ற ஐடியா இல்லையா? அம்னத், திலு, ஃபாத்திமா, ஷப்ஸா ஆன்சர் சொல்ற ஐடியா இல்லையா? 4th ஒன் அன்சாஃப். சி வந்துட்டு 4th ஒன் சொல்றீங்க. ரைட், ஓகே, குட். சி வந்துட்டு 4th ஒன். தொழில்நுட்ப சூழல். இப்ப தொழில்நுட்பம் மாற்றமடைய நம்ம பயன்படுத்துற ரிசோர்ஸும் என்னையும் மாற்றம் அடைஞ்சு ஒன்றான்னு இருக்கும். அதுதான் இங்க சொல்லப்படுது. புரியுதா? கொடுக்கல் வாங்கல பதிவு செய்யறதுக்கு முன்னே நாங்கள் என்ன செஞ்சோம்? கையால எல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இப்ப தொழில்நுட்ப மாற்றம் தான் என்ன நடக்குது? இங்க வந்துட்டு கணக்கீட்டு மென்பொருட்கள், அதாவது சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றோம். அப்ப அது தொழில்நுட்ப சூழல். தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்ப கணக்கீட்டு சூழல், கணக்கீட்டு தாவலில் மாற்றங்கள் ஏற்படும். அது சொல்றதா. அடுத்த டிஏ பாருங்க. சந்தை விலைகளின் மாற்றத்தினை கருத்தி கொண்டு சட்டங்களை கட்டடங்களை மீள்மதிப்பீடு செய்தல். கட்டிடங்களை மீள்மதிப்பீடு செய்தல். அப்ப மீள்மதிப்பீடு எதுக்குள்ள வரும்?
சந்தை விலைகளில் நல்லா பாருங்க, சந்தை விலைகளில் இப்ப சம்டைம் இப்படி வரலாம், கணக்கீட்டு உதவியாளர் ஒருவரால் அப்படின்னு சொன்னா ஒரு கணக்காய்வாளர் ஒருவரால் கட்டடமானது எல்கேசின் அடிப்படையில் மீள்மதிப்பீடு செய்யப்பட்டது. இது எதுக்குள்ள வரும்? எல்கேஎஸ் இலங்கை கணக்கீடு நியமத்தின் அடிப்படையில கட்டடங்களானது மீள்மதிப்பீடு செய்யப்பட்டதுங்கிறது எதுக்குள்ள வரும் பிள்ளைகள்? எனக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்போ. ஆன்சர் சட்டம். எப்படி சட்டத்துக்கு வரும்? கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றி நாங்க வந்துட்டு சொத்துக்களை மீள்மதிப்பீடு செய்யறோங்கிறது அது ஒரு தொழில்தாமை சூழலுக்கு வரும். ஒரு கணக்காய்வாளர் சொத்துக்களை மீள்மதிப்பீடு செய்யறதுக்கு நாங்கள் அவரோட ஆலோசனை இல்லை, அவர் இதுக்குரிய அடிப்படையை தாரான்னு சொன்னா, எல்கேஎஸ்ல இருந்து அந்த அடிப்படை எடுக்கணும்னு சொன்னா அது தொழில் நுட்பமான தொழிற்சாலை சூழல், தொழில்தாமைக்குள்ள வரும். இங்க வந்துட்டு என்ன சொல்லிக்காங்க? சந்தை விலைகளில், சந்தையை சொல்லிக்காங்க, மார்க்கெட்டை சொல்லிக்காங்க, சந்தை விலைகளின் மாற்றத்தினை கருத்தி கொண்டு. அப்ப சந்தையை தான் இங்க அடிப்படையா இருக்காங்க. சந்தை விலையில மாற்றம் ஏற்படுத்தலாம் இங்க நம்ம எப்படி செய்யறோம். அப்ப கீ பாயிண்ட் நம்ம வழங்கி எடுத்துக்கணும். புரியுதா? அப்ப இங்க ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு கீ பாயிண்ட். ஸோ இதுக்கு வந்து என்ன வரும்? சந்தை விலைகளின் மாற்றங்கள், பொருளாதார சூழல், பொருளாதார காரணிகளின் காரணமாக தான் என்ன இது? இங்க வந்து சந்தைகள்ல பொருட்கள் சேவையில விலை வந்துட்டு மாற்றம் அடையுது. பொருட்கள் ஆகிக்கட்டும், அது வந்துட்டு மூலதன சொத்துக்கள் ஆகிக்கட்டும், எதுவாக கூட ஆகிக்கட்டும். புரியுதா? ஸோ பாருங்க, இங்கே அடிப்படையை பாருங்க. இதுக்குரிய பொது நோக்குடைய நிதி கூடுகை தயாரிக்கும் போது பொருத்தமான கணக்கீட்டு கொள்கைகளை தெரிவு செய்தல். கணக்கீட்டு கொள்கை, கணக்கீட்டு நியமங்கள், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பின்பற்றுங்கிற சொல்றது அது வந்து தொழில்தாமை சூழலுக்கு வரும், நுட்பம் மட்டும் தொழிற்சாலை சூழலுக்கு வரும். அடுத்தது ஒரு சட்டத்தை குறிக்குது. கம்பெனி சட்டம் ஆகிக்கட்டும், பங்குடைமை சட்டம் ஆகிக்கட்டும், பேர் பதிவு சட்டம் ஆகிக்கட்டும், மோசடி தடுப்பு சட்டம் ஆகிக்கட்டும், 1995ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க கணக்கீட்டு மற்றும் கணக்காய்வு நியமங்கள் சட்டம் ஆகிக்கட்டும், இது எந்த சட்டத்தை பற்றி கதைச்சாலும் அது எதுக்குள்ள வரும்? சட்டச்சூழலுக்கு வரும். சட்டத்தை பத்தி கதைக்கப்பட்டோம். புரியுதா? அடுத்தது பாருங்க, கொடுக்கல் வாங்கல பதிவுக்கு கணினிமயப்படுத்தப்பட்ட கணக்கீட்டு மென்பொருள். கணக்கீட்டு கணினிமயப்படுத்தப்பட்ட. ஸோ இவ்வளவு காலமும் நம்ம மெனுவலா செஞ்சுட்டு இருந்த அக்கௌண்ட்ஸை கம்ப்யூட்டரைஸ்ட் பண்ணி நாங்கள் என்ன கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்ட் நம்ம செஞ்சிட்டோம். புரியுதா? எவ்வளோ கோர்சஸ் வந்துட்டு யோசிச்சு பாருங்க. அப்போ கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங், க்ளவுட் பேஸ்ட் அக்கௌண்டிங்னு சொல்லி அவ்வளோ டிமாண்டாக போய் கொண்டிருக்கிறது. ஸோ ஏன் டிமாண்டாக போய் கொண்டிருக்கு? சகல கம்பெனியாக தான் யூஸ் பண்ணுறாங்க. சாதாரண ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் கூட அவங்க அந்த இடத்துல பிஓஎஸ் சிஸ்டம் வச்சுக்காங்க, பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ். அவங்க என்னவாங்க, அவங்களோட சிஸ்டத்துலேயே அவங்களோட ப்ராடக்ட்ல சகல ப்ரைஸ்லேருந்து எல்லா விஷயங்களும் அங்கே இருக்கும். நீங்கள் போய் ஓகே எங்கே இப்போ ஒரு பர்கர் ஒன்று வேணும்னு சொன்னால் அவங்க என்னவாங்க, பர்கர் வந்துட்டு கிளிக் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து எவ்வளோ வருது, அதுக்கு எவ்வளோ அதுக்குரிய ப்ரைஸ், நீங்கள் எவ்வளோ காசு கொடுக்குறீங்க, அவங்க எவ்வளோ உங்களுக்கு பேலன்ஸ் தராங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் அதில் என்ன இது ஸ்டோர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கேஷ் செல் எவ்வளோ, கார்ட் பேமெண்ட் எவ்வளோ, கிரெடிட் செல் எவ்வளோ, எல்லாமே அந்த இடத்துல என்ன இது ரெக்கார்ட் பண்ணப்படுது. என்னத்தால? கணக்கிட்டு மென்பொருள். புரியுதா? ஸோ கணினிமயப்படுத்தப்பட்ட கீ பாயிண்ட் மார்க் பண்ண, கணினிமயப்படுத்தப்பட்ட கணக்கிட்டு மென்பொருள். அப்ப தொழில்நுட்ப மாற்றங்களின் காரணமாக தான் என்ன இது கணினிமயப்படுத்தப்பட்ட கணக்கீட்டு முறைமைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அப்ப அதான் இங்க கீ பாயிண்ட். அடுத்து பாருங்க, சந்தை விலைகளின் மாற்றத்தினை கருத்தி கொண்டு. சந்தை விலை, இப்ப சந்தையை நம்ம பொதுவாக அர்த்தம் அது பொருளாதார சூழல். சந்தையை நம்ம பத்தி பொதுவாக ஏன் கதைப்போம்? சந்தையை கொண்டு போய் தொழில்தாமை, இப்ப மீள்மதிப்பீடு செய்யப்படுகின்றதுக்காக தொழில்தாமைக்குள்ள போடலாமா? யோசிச்சு பாருங்க. அப்போ கணக்கீட்டு உதவியாளர் அல்லது கணக்கீட்டு நிபுணர் ஒருவரால் மீள்மதிப்பீடு செய்யப்பட்டது சொன்னா எல்கேஎஸை பின்பற்றி அதை என்ன தொழில்தாமை சூழல்னு சொல்லலாம். ஆனா சந்தை விலைகளின் மாற்றத்தினை கருத்து கொண்டு, அப்ப சந்தையை பத்தி பேசுறாரு, மார்க்கெட்டை பத்தி பேசுறாரு. அப்ப சந்தைங்கும் போது பொருளாதார சூழலுக்கு வரும். புரியுதா? ஓகே எல்லாருக்கும்? அம்னத், திலு, ஃபாத்திமா, ஷப்ஷா, அன்சாஃப், ஓகேவா? ரைட். டவுட்ஸ் இருந்தால் அடுத்தே கேட்டுக்கொள்ளுங்க. சரிதானே? வச்சிட்டீங்க வேணாம். ஓகே, அடுத்த ரெண்டாவது பாருங்க, கணக்கீட்டு சாம்பாட்டில் இருந்து கேட்டீங்க. யூனிட் 2 ஷப்ஷா. ஓகே ரைட் ரைட், குட்மா. பாருங்க, தனி வியாபாரி ஒருவரின் நிதி கூற்றுகளது பின்வரும் தகவல்கள் பிரித்தெடுக்கப்பட்டுள்ளன.
நமக்கு வளமையா தர மாதிரி ஆரம்ப மொத்த சொத்துக்கள், ஆரம்ப மொத்த பொறுப்புகள், அதே போல இறுதி மொத்த சொத்துக்கள், இறுதி மொத்த பொறுப்புகள். இந்த விஷயங்கள் என்ன செஞ்சாங்க தந்திருக்காங்க. ஸோ தந்துட்டு நமக்கு கேட்கப்பட்ட கேள்வியை பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். கொடுக் இவ்வியாபாரத்தின் சொத்துக்கள், பொறுப்புகள் மற்றும் உரிமையாண்மையில் மேற்படி 2 கொடுக்கல் வாங்கல்களை ஏற்படுத்தும் தாக்கத்தினை பிளஸ் அல்லது மைனஸ் பெறுமதியுடன் குறிப்பிடுக. அப்ப சொத்துக்கள் என்ன தாக்கம் ஏற்படும், பொறுப்புகள் என்ன தாக்கம் ஏற்படும், உரிமையாண்மை என்ன தாக்கம் ஏற்படும் என்றதை நம்ம என்ன செய்யணுமாம், இங்க வந்துட்டு குறிப்பிடணுமாம். இங்க வந்துட்டு பெறுமதியுடன் குறிப்பிடணுமாம். அதுதான் சொல்லப்படுதாங்க. உரிமையாண்மை. சோ பாருங்க, முதலாக கொடுக்கலாங்களா பார்ப்போம். உரிமையாளரினால், ஓகே முதல்ல இதை பார்ப்போம். பொறுத்துக்கங்களேன். ஆரம்ப சொத்துக்கள் வந்துட்டு 600 இருக்குது, ஆரம்ப பொறுப்பு 325 இருக்குது, இறுதி சொத்துக்கள் வந்துட்டு 8 லட்சம் இருக்குது, இறுதி பொறுப்பு வந்து 4,50,000 இருக்குது. ஸோ ரெண்டுமே அதிகரிச்சு இருக்குது. பார்ப்போம். மேலதிக தகவல் தந்தீங்க. 31/3/2024 முடிவடைந்த வருடத்தை வணிகத்தின் உரிமையாளருடன் தொடர்புடைய பின்வரும் 2 கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற்றிருந்தன. இவைகள் முறையாக பதியப்பட்டுள்ளன. பதியப்பட்டுதான் என்ன படிக்கிற டீட்டெயில்ஸ் நம்ம தந்தி. நல்லா பாருங்க. வணிகத்தின் உரிமையாளர்களுடன் இதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்க, முதலாவது உரிமையாளரினால் அவரின் சொந்த நிதியிலிருந்து வணிகத்தின் வியாபார கடன் கொடுத்தோர் ஒருவருக்கு 50,000 செலுத்தப்பட்டது. இது என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் பிள்ளைகள்? ஆன்சர் பண்ணுங்க அப்போ. நிறுவனத்தின் உரிமையாளர் அவர் சொந்த நிதியில இருந்து நிறுவனத்தின் கடன் கொடுத்தோர் ஒருவருக்கு 50,000 காசு செலுத்திக்கிறார். அப்ப இப்ப வந்துட்டு இங்க கழிவை பத்தி எதுவுமே கதைக்கல. அப்ப கடன் கொடுத்தோர்ங்கிறது என்னது? ஒரு பொறுப்பு. சோ 50,000 என்ன செய்யும்? இங்க வந்துட்டு கழியும். நீங்க என்ன இங்க 50,000 மொத்தமாவே போடுங்க. புரியுதா? மொத்தமாவே போடுங்க. 50,000 என்ன செய்யும்? இங்க வந்து கழியும். 50,000 கழியும். அதே போல இவர் என்ன செய்றாரு பிள்ளைகள்? நிறுவனத்துல சொந்த காசுல இருந்து செலுத்துறாரா சொத்து குறையறதுக்கு? சொத்துக்கள்ல 0 தாக்கம். ஏன்? அவர் நிறுவனத்துல சொந்த பணத்தை இருந்து செலுத்தல. தண்ட சொந்த காசுல இருந்து செலுத்துறாரு. அப்ப தண்ட சொந்த பணத்தை இருந்து செலுத்தினா மேலதிக மூலதனமா கருதப்படும். சோ மேலதிக மூலதனம் அதே 50,000 ரூபாய் பிளஸ் ஆகும். உரிமையாண்மையில பிளஸ் ஆகும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இது வந்து நான் அவ்வளோ டீப்பா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்சர் பண்ணுங்க அப்போ. இது எல்லாருக்கும் பேசிக்கா தெரிஞ்ச விஷயம் என்ன. ஸோ எல்லாத்துலேயும் போட்டுட்டு அறுத்து டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் மோஸ்டா தெரியும். ஸோ அடுத்தது பாருங்க. ஸோ இது முதலாவது கொடுக்கலாம். அடுத்தது பாருங்க. உரிமையாளரால் 1,00,000 கிரியமான பொருட்கள் அவரின் சொந்த பாவனைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸோ இது என்னது? ஸோ பொருட்களை பற்றிருக்காரு. பொருட்களோ காசோ அது வந்துட்டு 1,00,000க்கு பற்றிருக்காரு. அப்ப அது என்னது? ஒரு சொத்தை குறைக்கிற விஷயம். சொத்து குறையுது. அதே போல பற்றுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். உரிமையாண்மையை குறைக்கும். அப்ப குறைச்சு விடுங்க. இது அந்த தாக்கம். இதை தானே நம்ம இங்க கொடுக்குறேன். ஸோ இங்க வந்து பொறுப்புல 0 தாக்கம். ஓகேவா? திலு, அம்னத், ஃபாத்திமா, ஷப்ஸா, அன்சப், ஜெய்னப். ரைட். இந்த கொஸ்டினுக்கு அவ்வளோ டீப்பா போக தேவையில்லை. ரைட். ஸோ மூணாவது பாருங்க. ரைட். நமக்கு இன்னொரு கேள்வி அடிக்காங்க. இவ்வணிகத்தின் 31/3/2024 முடிவடையும் வருடத்துக்கான லாபம். ஸோ இது வந்துட்டு ஆனா இது வந்துட்டு கொஸ்டின் இப்ப நமக்கு அடுத்த கொஸ்டின் கேட்கப்பட்டீங்க. ஆவன்னா லாபம் எவ்வளவு கட்டிக்காங்க? லாபம் எவ்வளோண்டு கட்டிக்கிறாங்க. ரைட். ஸோ லாபம் எவ்வளோ? 125 சொல்ற ரன்ஸ் ஆஃப். ரைட். ஸோ நம்ம என்ன செய்வோம்? பார்ப்போம் பாரு. இறுதி உரிமையாண்மை.
அதுல இருந்து கழிப்போம் ஆரம்ப உரிமையாண்மை. அதுல இருந்து ஆரம்ப உரிமையாண்மை கழிச்சு என்னைவோம் மேலதிக மூலதையும் கழிப்போம். கழிச்சிட்டு பற்று எண்ணெய்வும் கூட்டுவோம். பற்று என்ன செய்வோம், கூட்டுவோம். ஸோ கூட்டின நமக்கு என்ன லாபம் நட்டம் வரும். ஸோ இறுதி உரிமை எப்படி கணிக்கலாம் பாருங்க. அப்போ 800 450 பாருங்க. அப்போ இறுதி மூல சொத்துக்கள்ல இருந்து பொறுப்புகளை கழிக்க வருது உரிமையாண்மை. புரியுதா? அப்ப 800 450 கழிங்க. ஸோ 800 450 கழிப்பு 350. சரியா? அப்ப ஆரம்ப உரிமையாண்மை பாருங்க. 600 325 கழிப்பு 600 325. ஸோ போனா 275 வருது. 275 நமக்கு என்ன இது இங்க வந்துட்டு வருது. ஸோ இதுல இருந்து மேலதிக மூலம் நமக்கு தெரியும் 50,000 என்ன செஞ்சிக்காரு அவரு கடன் கொடுத்தவர்களுக்கு 50,000 சொந்த பணத்தை செலுத்திக்க. அதான் என்ன அப்புறம் மேலதிக மூலம் மறுக்கப்புறம் ஸோ கழிச்சாச்சு. பற்று எவ்வளோ 1,00,000 சரக்கிருப்பு பற்றிருக்காரு. ஸோ அந்த பற்று என்னையும் களிப்பட்டிருக்கு உரிமையாளர் வந்து ஸோ கூட்டினா சரி. அப்ப நீ என்ன சரி நம்ம லாபத்தை பார்த்தோம்னா சரி. ஸோ 125. அப்ப லாபம் எவ்வளோ 125. நான் சில வந்துச்சா அவர் என்ன செஞ்சிக்காரு பிள்ளைகள் அவர் எங்க வந்து ரூபாயிரம் போட்டு தந்தீங்க. நம்ம என்ன தேவையில்ல நம்ம போயிட்டு போட்டுட்டிக்க வேண்டிய அவசியம்னா இல்லை. புரியுதா? எல்லாருக்கும் தான் வந்துச்சா? ரைட். ஓகே. ஸோ எல்லாரும் ஓகே. ஸோ பாருங்க 33 34 ஆகிய வினாக்களுக்கு விளையாடிப்பதற்கு பின்வரும் தகவல்களை பயன்படுத்தலாம். ஆனா நமக்கு ஒரு 4 தகவல் தந்தீங்க. சரியானே? பின்வரும் 4 கொடுக்கல் வாங்கல்களும் தளபாடங்களை உற்பத்தி செய்யும் வணிகம் ஒன்றின் 31/3/2024 முடிவடையும் மாதத்தை தொடர்புடையதாகும். அப்ப 31/3/2024 முடிவடையும் வருடத்துல தளபாடம் உற்பத்தி செய்யற கம்பெனியில இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கலோட தொடர்பான தகவல் வந்து நினைஞ்சிக்காங்க நம்ம தந்திக்காங்க. அதுல 33 அங்கவழியை பாருங்க. மேலுள்ள ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலையும் பதிவு செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட மூலப்பதிவேட்டினை குறிப்பிடலாம். அதே போல 34 அங்கவழியை பாருங்க. மேலே உள்ள சிடி இன்னைக்கு சிஐடியையும் பதிவதற்கான நாட்குறிப்பு பதிவுகளை எழுதிட்டான். அப்ப இங்க பாருங்க முதலாவது இங்க வந்துட்டு நம்ம இந்த விஷயங்கள்ல நம்ம எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்கலாம்ன்றது நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முதல்ல நம்ம என்ன வாசிப்போம் பாருங்க. கஜனிடமிருந்து 2,500க்கான பலகைகள் கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. அப்ப நமக்கு நல்லா தெரியும் பிள்ளைகள் இந்த நிறுவனம் ஒரு உற்பத்தி நிறுவனம். அந்த உற்பத்தி நிறுவனத்துக்கு தளவாடம் என்னது ஒரு மூலப்பொருள் என்ன ஒரு மூலப்பொருள். அப்ப அந்த மூலப்பொருளை அவன் கொள்வனவு செய்யும் போது அவன் என்னத்துக்காக கொள்வனவு செய்யறான் அந்த மூலப்பொருளை முடிவு பொருளாக்கி அதை விற்பனை செய்யறதுக்காக என்ன பிள்ளைகள் அவன் அங்க அதை கொள்வனவு செய்யறாரு. இதை ஒத்துக்கொள்றீங்க எல்லாரும்? ஆன்சர் பண்ணுங்க. அந்த மூலப்பொருட்களை அவர் கொள்வனவு செஞ்சு அதை முடிவு பொருளா மாத்தி விற்பனை செய்யறதுக்காக தான் அவர் அந்த மூலப்பொருளை கொள்வனவு செய்யறாரு. ஸோ மூலப்பொருள் கொள்வனவு அங்க எங்க பதிவும் கடன் கொள்வனவு மூலப்பொருள் கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டி. ஸோ எங்க பதிவும் வளமையா நான் கொண்டு வாங்க. இப்ப நீங்க கொள்வனவு செய்றீங்க கடனுக்கு மீள் விற்பனைக்காக பொருட்களை கடனுக்கு கொள்வனவு செய்றீங்க. அது எங்க பதிவீங்க பிள்ளைகள்? நீங்க ஆன்சர் பண்ணுங்க. கொள்வனவு நாள். ஸோ மீள் விற்பனைக்காக பொருட்களை கொள்வனவு செய்றீங்க. இப்ப இங்க என்ன நடக்குது? மீள் விற்பனைக்காக பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்குரிய பொருட்களை நீங்க என்ன கொள்வனவு செய்றீங்க. ஸோ இங்க என்ன வரும்? கொள்வனவு நாடு வருமா இல்லையா? அதே விஷயம் தான். ஸோ கொள்வனவு நாடு. அப்ப இது உற்பத்தி கம்பெனியே மூலப்பொருளை கொள்வனவு செய்யறாரு எங்க வருமானலாம் யோசிச்சுட்டு தேவை. புரியுதா?
எங்க வருமானலாம் யோசிச்சுட்டு தேவையில்லை. சிம்பிளான விஷயம். அடுத்தது பாருங்க, பாபு லிமிடெட்டிடமிருந்து பலகை செயன்முறைப்படுத்தும் இயந்திரம் ஒன்று, பலகை செயன்முறைப்படுத்திய இயந்திரம் ஒன்று 6000க்கு கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. ஓகே, இப்ப நமக்கு தெரியும் இது உற்பத்தி நிறுவனம். பலகை செயல்முறைப்படுத்துறேன்னு சொன்னா அந்த பலகையை வந்துட்டு வெட்டுறதுக்கு, அந்த பலகையை பொருத்துறதுக்கு மிஷின் ஒன்று வாங்குறாங்க. சரியானே? அதை கடனுக்கு வாங்குறாங்களாம். இப்ப நீங்க சொல்லுங்க, இது வந்துட்டு மீள் விற்பனைக்காக வாங்கப்படுறோம்டா, இல்ல உற்பத்தியோட இப்ப இத வந்துட்டு இந்த 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 தளபாட இந்த இயந்திரத்தை இவர் வந்துட்டு முடிவு பொருளா மாத்த போறாரா? இந்த இயந்திரத்தை இவர் விக்க போறாரா? சொல்லுங்க அப்ப இன்னைக்கு. ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். அம்னத், திலு. நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க முதல்ல. இயந்திரத்தை விக்க போறாரா அவரு? நோ. இயந்திரத்தை உற்பத்திக்கு பயன்படுத்த போறாரு. அப்ப நம்ம நிறுவனத்தின செயற்பாட்டுக்காக உற்பத்திக்கோ அல்லது அது ஆம், நிர்வாக செயற்பாடுகளுக்கோ விநியோக செயற்பாடுகளுக்கோ நம்ம யூஸ் பண்றோம்னு சொன்னா அது நிறுவனத்தின் பாவனை. அது நிறுவன பாவனை. ஸோ நிறுவன பாவனைக்கு நாங்க பயன்படுத்துற சொத்துக்களுக்கு நாங்கள் கடனுக்கு கொண்டு செஞ்சு நாங்கள் என்ன செய்வோம்? அதை வந்துட்டு பொது நாளேட்டில் தான் பதிவு செய்வோம். அதாவது காசு கொடுக்கல் வாங்கல்கள் தவிர்ந்த கொள்வனவு, கடன் கொள்வனவு, கடன் விற்பனை தவிர்ந்த சகல கொடுக்கல் வாங்கல் பதியப்படுற இடம் தான் என்னோட பொது நாளேடுங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன செய்யப்படும்? பொது நாளேட்டில் பதியப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆரம்ப தொடக்க பதிவுகள், அதே போல உரிமையாளர் மேலதிகம், உரிமையாளர்கிட்ட மூலதனம், அதாவது மூலதனம் போது என்ன மூலதனம்? நடைமுறை நடைமுறையில்லா சொத்துக்களை மூலதனமாக கொண்டு வந்தான்னு சொன்னா அதை பதிகிற இடம் இந்த பொது நாளேடு. அதாவது பொது நாட்குறிப்புன்னு சொல்லுவோம், பொது நாளேடு. அதே போல அறவிட முடியா கடன், அறவிட முடியா கடன் அங்கே பதிவு செய்வோம். அதே போல ஒரு சில பெருமான தேவை அங்கே பதிவு செய்வோம். நாங்கள் பெருமான தேவையும் அங்கே தான் பதிவு செய்வோம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், ஐயக்கடன் போன்ற விஷயங்கள் நாங்கள் என்ன செய்வோம்? அதாவது காசா இனம் காணப்பட முடியாதது வியாபார செயற்பாட்டோட தொடர்புபட்டதை பதிவு இடம் தான் என்னது? இங்கே வந்துட்டு பொது நாளேடை பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு பொது நாளேட்டில் பதியப்படுற ஒரு விஷயம். இந்த ரெண்டாவது கொடுக்கல்வாங்க. ஸோ பிக்கு வந்துட்டு பொது நாளேடு வரும். மூணாவது பாருங்க, 5200 பட்டிய விலையுடைய தளபாடங்களானவை 2,00,000 வியாபார கழிவுடன் காசுக்கு விற்கப்பட்டன. ஸோ காசுக்கு விற்கப்பட்டன்னு சொல்லி, ஸோ அது காசு பெறணும் நாடு. காசுக்கு விற்கப்பட்டா அது என்னத்தை வித்தாலும் நமக்கு என்னது? காசு கொடுக்கல்வாங்களா? அது என்னையா இருந்தாலும் காசு பெறணும் நாடு, காசு கொடுக்கணும் நாடு. அப்ப இது வந்துட்டு விற்கப்பட்டிருக்கு காசுக்கு. அப்ப காசு உட்பாய்ச்சல் உள்ளுக்கு வந்திருக்கும், அதால காசு பெறணும் நாடு. அடுத்தது பாருங்க, கஜனுக்குரிய முழு தொகையும் 1,00,000 காசுகளுடன் தீர்க்கப்பட்டது. அப்ப காசு கொடுத்திருக்காங்க, 1,00,000 காசு கழிவுடன் தீர்க்கப்பட்டுள்ளது. எங்க பதிவும்? காசு கழிவு பொதுவாக எங்க பதிவும்? பொது நாட்டில் ஒன்று பதிவுமா? காசு கொடுக்கப்பட்டி, காசு கொடுக்கப்பட்ட போது பெற்ற கழிவு என்னையும் எங்க பதிவும்? ஓகே, சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. அன்சாஃப், காசு கொடுத்தா அது எங்க பதிவு? நான் உங்களுக்கு பெற்ற அழிவுக்குரிய மூலடு என்ன? எனக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்போ. பெற்ற அழிவு பதிவத்துக்குரிய மூலடு என்ன? இங்க வந்து கழிவு மட்டும் தான் தீர் நம்ம. இப்ப சம்டைம் கேட்கலாம், பெற்ற அழிவினை பதிவதற்கான மூலடு என்ன? எனக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்போ. டவுட்ஸ் இருக்கியா அதுக்காச்சும்? கொடுப்பனவு. எஸ், காசு கொடுப்பனவு நாலு. காசு கொடுப்பனவு நாலு. டவுட் இல்லை, புரியுதா? ஏன் யோசிச்சு பாருங்க அப்போ. பெற்ற அழிவை கொண்டு போய் நாங்க பொது நாட்டில் பதினோமா? யோசிச்சு பாருங்க அப்போ. பெற்ற அழிவுக்குரிய மூல ஆவணம் என்ன? பெற்ற அழிவுக்குரிய மூல ஆவணம் அன்சாஃப், திலு, பெற்ற அழிவுக்குரிய மூல ஆவணம் புரியல அன்சாஃப், என்ன சொல்றீங்க? சீட்டு. கொடுப்பன உறுதிச்சீட்டுன்னு சொல்லணும் அன்சாஃப். சீட்டுன்னு சும்மா சொல்லிடக்கூடாது, புரியுதா? கொடுப்பன உறுதிச்சீட்டுன்னு சொல்லணும்.
மொட்டையா வேர்ட்ட சொல்லிட்டு வரல. அங்க எக்ஸாம் ஹால்ல ஒன்று அப்படி எழுதிட்டீங்கன்னா எல்லாம் சரி வருவா. பூஜ்ஜியத்தால பெருக்கி விட்ட மாதிரி போயிடும். புரியுதா? ரைட். ஸோ இது வந்துட்டு இந்த கடைசி கொடுக்கல் வாங்கல் நமக்கு எங்க பதியப்படும்? காசு கொடுப்பு நாட்டில் பதியப்படும். ரைட். ஓகே. ஸோ பாருங்க, ஷப்ஸா கேட்டிருந்தீங்க பிஏ வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி. இப்போ பாருங்க ஷப்ஸா, நாங்கள் மூலப்பொருளை கொள்ளணும் செய்கிறோம், பலகையை கொள்ளணும் செய்கிறோம். பலகை ஒரு மூலப்பொருள். அந்த மூலப்பொருளை பயன்படுத்தி நாங்கள் முடிவு பொருளாக மாற்றி அதை விற்பனை செய்ய போகிறோம். ஸோ அந்த மூலப்பொருளை ஏன் கொள்ளணும் செய்கிறோம் பிள்ளை? மீள் விற்பனை நோக்கத்துக்காக அந்த மூலப்பொருளை நாங்கள் முடிவு பொருளாக மாற்றி நாங்கள் அதை என்ன போகிறோம்? விற்பனை செய்ய போகிறோம். ஸோ அது என்னது? அது ஒரு கடன் கொள்வனவு. கடன் கொள்வனவு. மீள் விற்பனைக்குரிய பொருள் கடன் கொள்வனவு. அது உற்பத்தி செஞ்சாலும் உற்பத்தி செய்யாட்டியும் பிள்ளைகள் மீள் விற்பனைக்குரிய பொருள் கடன் கொள்வனவு. கடன் கொள்வனவு. புரியுதா? ஸோ கடன் கொள்வனவு போது அதை நாங்கள் என்ன செய்வோம்? காசு கொள்வனவு பதிவு செய்வோம். அதுவே இப்ப அந்த பலகையை பயன்படுத்தி அந்த தளவாடத்தை உற்பத்தி செய்யற இயந்திரம் இருக்குதானே, அந்த இயந்திரத்தை நாங்க என்ன விற்க போறோமா? தளவாடத்தை உற்பத்தி செஞ்சு தளவாடத்தை வச்சுட்டு இயந்திரத்தை விற்போமா? யோசிச்சு பாருங்க. விற்க மாட்டோம். இயந்திரம்ங்கிறது என்ன செய்யறது? நம்ம தளவாடத்தை உற்பத்தி செய்யறது. அப்ப தளவாடத்தை உற்பத்தி செய்யறதுக்குரிய இயந்திரம் ஒன்று கொண்டு செய்யப்படுன்னு சொன்ன கடனுக்கு அது என்ன எங்க பதிவு செய்வோம்னு சொன்னா பொது நாட்குறிப்புல பதிவு செய்வோம். பொது நாட்குறிப்புல பதிவு செய்வோம். ஸோ இதை நம்ம எடுத்துக்கொண்டு கொள்வனவு நாட்டில் பதிய முடியாது. ஏன் என்று சொன்னா இது வந்துட்டு மீள் விற்பனைக்காக நாங்கள் கொள்வனவு செய்யல. புரிஞ்சதா? அதாவது இது ஒரு நடைமுறை அல்ல, சொத்து ஆதனம் பொறி உபகரணத்துக்குள்ள வார ஒரு இயந்திரம். புரிஞ்சுதாமா சப்ஸா? ரைட். டவுட்ஸ் என்ன கேளுங்க, அவர்த்தே கேட்டு கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஒண்ணுமே சொல்ல போறது, அதுக்காக தான் கிளாஸ் வச்சுக்கிறேங்க. ஸோ பாருங்க, அடுத்தது மேலே உள்ள சிடி கொடுக்கல் வாங்கல்களை பதிவதற்கான நாட்குறிப்பு பதிவுகளை எழுதுக. விளம்பல் தேவையில்லையா? ஸோ நமக்கு வளமையா பார்ட் 1 என்ன வைக்க மாட்டாங்க, விளம்பல் வளமையா டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. பார்ட் 2ல காட்ட விளம்பல் தேவை என்று சொல்லுவாங்க. சிடி கொடுக்கல் வாங்கல்களை பதிவதற்கான நாட்குறிப்பு பதிவுகளை எழுதுக. விளம்பல் தேவையில்லையா? அப்ப சிய பாருங்க, அப்ப காசு பெறுணவு. காசு பெறுவனவு. இப்ப பாருங்க, 5200 பட்டியலுடைய தளவாடங்களானவை 2 லட்சம் ரூபாய் வியாபார கழிவு உடன் காசுக்கு விற்கப்பட்டது. ஸோ இங்க வந்துட்டு என்ன கேட்கப்பட்டீங்க? நமக்கு எத்தனாவது கேள்வி இது? 34வது கேள்வி. ஒரு வாரத்துக்கு முதல்ல நீ உடைக்கணும். ரைட். Question number 31, right? 32. Then 34. Question number 34. ஓகே. ஸோ 34 பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நாட்குறிப்பு கட்டிக்காங்க. பொது நாட்குறிப்பு என்ன நம்ம பொது நாட்குறிப்பு. இதுக்கு நாட்குறிப்பு பதிவு நீங்க சொல்லுங்க அப்போ யாராச்சும் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க விவரம் போட வேண்டிய அவசியம் இல்லை. விவரம், வரவு, செலவு. ஸோ பாருங்க, நமக்கு இங்க வந்துட்டு கொடுக்கல் வாங்கலுக்கு 3 4 என்பதுக்கான நாட்குறிப்பு பதிவு கட்டிக்காங்க. ஸோ பாருங்க, கொடுக்கல் வாங்கலுக்கு 3 பாருங்க. இது வந்துட்டு ஒரு காசு விற்பனை. இப்போ காசு விற்பனை போது காசு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு 5000 மட்டும் சொல்லிக்காரு. ரைட். ஸோ இங்க பாருங்க, முதலாவது இங்க வந்துட்டு அவங்க நம்ம ரூபாயிரம் போடுறது தந்தீங்க. புரியுதா? ஸோ அங்க ஒன்று நேரில் ரூபாயத்தை சுருக்காமலுக்கு போடுறேன். இப்போதைக்கு
ரீசெண்டாக வர எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ரூபாயிரம் போட்டு தான் உங்களுக்கு என்ன தகவல் தராங்க. பட் அதுக்குன்னு நீங்கள் என்ன இல்லை ரூபாயிரம் போட்டு தான் தராங்கன்ட்டு கேர்லெஸ்ஸாக விட்டுறல. ஸோ நீங்கள் என்ன வேணும் நல்ல டீப்பாக கவனிக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும். ஏன்னா நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது பார்ட் ஒன். அதை மனசில் வச்சு செஞ்சுக்கணும். பாருங்க, ரூபாய் 5200 பட்டியல் விலையுடைய தளபாடங்களானவை பட்டியல் விலையுடைய 2,00,000 வியாபார கழிவுடன் காசுக்கு விற்கப்பட்டன. ஸோ பட்டியல் விலை 5200 சொன்னா பட்டியல் விலையிலிருந்து கழித்து விடப்படுறதான் வியாபார கழிவு. அப்ப பட்டியல் விலை 5200 200 வியாபார கழிவு எடுக்கப்படுதுன்னு சொன்னா அப்ப அதுல விற்பனை விலை எவ்வளவு? 5000 ரூபாய். விற்பனை விலை 5000 ரூபாய். இப்ப விற்பனை விலை 5000 ரூபாய் எடுத்துட்டோம். ஸோ விற்பனைக்கு நமக்கு பதிவு செய்யும், காசு விற்பனைக்கு பதிவு செய்யும். காசு கணக்கு வரவு 5000, அதே போல விற்பனை கணக்கு செலவு 5000. இது வந்துட்டு முதலாவது. ஓகே, சி கொடுக்கல் வாங்கல் சிக்கு இரட்டை பதிவு. இப்ப கொடுக்கல் வாங்கல் டிக்கு வரப்போம். டிக்கு வந்த மனுஷன் இது காசு கொடுப்பணும். கஜனுக்குரிய முழு தொகையும் 1,00,000 காசுகள் தீர்க்கப்பட்டது. நல்லா தெரியும், கஜனை கிட்ட இருந்த 2,500 ரூபாய் கடன் பொருட்கள் செஞ்சுக்கோம். 2,500 ரூபாவில் 1,00,000 ரூபாய் நாங்க என்ன செஞ்சிட்டோம்? கழிவு பெற்றுட்டோம். பாருங்க, கஜனுக்குரிய முழு தொகையும் 1,00,000 ரூபாய் கழிவுடன் தீர்க்கப்பட்டதுன்னு சொன்னா 1,00,000 ரூபாய் கழிவு பெற்றோம்னு சொன்னா மீதி 2,400 ரூபாய் நாங்க நினைச்சிக்கிறோம் ஒரு காசா கொடுத்துருக்கோம். ஸோ காசு கடன் கொடுத்தவர் கொடுத்த காசுக்கு இரட்டை பதிவு என்னது? கடன் கொடுத்தவர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 2,400, பெற்ற அழிவு கணக்கு செலவு 2,100, காசு கொடுத்தீங்க 2,400. ஸோ கடன் கொடுத்த கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 2,500, பெற்ற அழிவு கணக்கு செலவு 100, காசு கணக்கு கொடுத்திருக்கோம். எவ்வளவு கொடுத்திருக்கோம்? 2,400. ஸோ செலவு பாருங்க. கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு வந்து நமக்கு எவ்வளோ? 2,500. சரியா? அதே போல பெற்ற அழிவு கணக்கு செலவு எவ்வளவு? பெற்ற அழிவு 1,00,000. அதே போல காசு செலுத்திக்கும். ஸோ காசு கணக்கு காசு செலுத்தி நம்ம சொன்னா நமக்கு 2,400. இதான் பதிவு. இது எல்லாருக்கும் தெரியுமா? இரட்டை பதிவு எல்லாரும் கிளியரா? அதை முதல்ல கொஞ்சம் சொல்லுங்க அப்போ. சகல இருக்கிற இரட்டை பதிவு கிளியரா? பிகாஸ் இரட்டை பதிவு இல்லைன்னு சொன்னா எதுவுமே இல்லைன்ற மாதிரி. அம்னத், திலு, அம்னத் தூங்கிட்டீங்களா? எதுக்கும் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் காணல. ஃபாத்திமா, ரஸா, ஷப்ஸா, ரைட். ஸோ இரட்டை பதிவில் கிளியர் ஆக்கி வச்சுக்கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இருக்கிறது கொஞ்சம் காலம் தான். ஸோ என்ன செஞ்சிட்டோம்? 34க்கு ஆன்சர் கொடுத்துட்டோம். அடுத்தது 35க்கு வாங்க. பின்வரும் பொது பெயரட்டு கணக்குகள் ஒவ்வொன்றுக்கும் பொருத்தமான கணக்கு வகையினை குறிப்பிடுக. என்னென்ன கணக்கு வகை என்று குறிப்பிடணும். கணக்கு வகை என்னதுக்காக? என்ன சொத்து கணக்கா, பொறுப்பு கணக்கா, உரிமையாண்மை கணக்கா, வருமான கணக்கா, செலவின கணக்கா? என்னறாங்க? நிதி கூற்றுக்களின் மூலங்களை கேட்காங்க. ஸோ பாருங்க, பொது பேரட்டு கணக்கு. பொது பேரட்டு கணக்குல பார்த்தோம்னு சொன்னா ஏல வந்துட்டு பெற்ற அழிவு தான் செய்யாங்க. அப்ப பெற்ற அழிவு என்ன கணக்கு பிள்ளைகள்? இது ஒரு வருமான கணக்கு. ஸோ இது வந்து நான் டீப்பா இதை வந்துட்டு வச்சுட்டு கஷ்டப்படுத்த விரும்பல. புரியுதா? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். வருமான கணக்கு, வருமான கணக்கு. பற்று வந்துட்டு உரிமையாண்மை, பற்று வந்துட்டு உரிமையாண்மை. புரியுதா? இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்குதா? பற்று என்ன கணக்கு டவுட் இருக்குதா? ஆன்சர் பண்ணுங்க அப்போ. பற்றுல யாருக்காச்சும் டவுட் இருக்குதா? பற்று என்ன கணக்கு வகைன்றதுல டவுட் இருக்குதா? ரைட். பற்று சிம்பிளா பற்று உரிமையாண்மையை குறைக்கும். ஸோ உரிமையாண்மை கணக்கு, உரிமையாண்மை கணக்கு. அப்ப கணக்கு வகை உரிமையாண்மை. புரியுதா? கணக்கு வகை உரிமையாண்மை. இழப்பீட்டுக்கான ஏற்பாடு, இழப்பீட்டுக்கான ஏற்பாடு என்ன கணக்கு ஸ்டூடெண்ட்ஸ்? இழப்பீட்டுக்கான ஏற்பாடு. அம்னத், திலு, ஃபாத்திமா, நஃப்லி, ரஸா, ஷப்ஸா. இழப்பீட்டுக்கான ஏற்பாடு, ஏற்பாடு
என்ன கணக்கு? சொல்லுங்க பாப்போம். யாருக்கு ஐடியா இல்லையா? பொறுப்பு. எஸ். அப்ப இழப்பீட்டு கொடுப்பனவுன்னு சொன்னா இழப்பீடுன்னு சொன்ன அப்ப உதாரணத்துக்கு ஊழிய இழப்பீடு. சும்மா நார்மலா வந்து நம்ம ஊழிய இழப்பீடு நினைக்காங்க. அது என்னையோ ஊழியர் நட்ட வீடு அல்லது ஊழியர் நட்டு வீட்டு செலவு சொன்னாங்க. அது என்ன கணக்கு? ஸோ ரொம்ப ரொம்ப பாட்மனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமா இருக்கணும். புரியுதா? ரொம்ப கவனமா இருக்கணும். சில டைம் இவர் இந்த இடத்துல இழப்பீட்டு செலவுன்னு தந்துன்னு சொன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் இழப்பீட்டு செலவு ஓகே. அப்போ இழப்பீட்டு செலவு நாங்கள் எங்கே காட்டுவோம்? நிதி நிலைமை கூட்டில் பொறுப்பாக தானே காட்டணும். பொறுப்புன்னு அடிக்கிற பிள்ளை எலும்பி. புரியுதா? பட் நல்ல இரட்டை பதிவு மைண்ட்ல எடுத்துக்கொள்ளுங்க. ஏற்பாடு ஒன்றுக்குரிய இரட்டை பதிவு எப்படி வரும்? முதலாவது செலவாக இனங்காணணும். செலவாக இனங்காண வேண்டும். சரியானே? அதன் பின்னர் நிதி நிலைமை கூட்டில் நடைமுறை பொறுப்பாக இனங்காண வேண்டும். இனங்காண வேண்டும். ரைட். இனங்காண வேண்டும். இதுல முதலாவது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வேணும். இது இது தொடர்பான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொன்னா இது கஷ்டம். புரியுதா? ஏற்பாடு முதலாவது ஒரு செலவினமா இனம் காணப்பட வேண்டும். அதன் பின்னர் அந்த செலவின தொகையானது என்னப்படணும்? நிதி நிலைமை கூட்டுல பொறுப்பு இனம் காணப்பட வேண்டும். அதன் பின்னர் அத்தொகையானது இனங்காண வேண்டும். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கேன் பாருங்க. இப்ப நமக்கு ஏற்பாடு இப்ப நான் வந்துட்டு கொஞ்சம் இந்த பேப்பரை விட்டு வெளியே போறேன். ஏற்பாடுங்கிறது சில பிள்ளைகளுக்கு இந்த பாட்டூல வர ஏற்பாட்டு சீராக்கம் தெளிவில்லாம இருக்கும். என்ன? ஸோ இப்ப இதை அடிப்படையில் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் கேளுங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏற்பாடுங்கிறது முதலாவது செலவா இனம் கண்டுட்டு தான் நம்ம பரீட்சை மீதில ஏற்பாடுன்னு ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா அது செலவா இனங்காணப்பட்டுட்டு தான் நமக்கு என்ன செஞ்சிருக்கும்? ஏற்பாடா வந்திருக்கும். நமக்கு ஆல்ரெடி அந்த செலவுகளுக்குள்ள இருக்கும். பரீட்சை மீதில செலவுக்குள்ள அந்த ஏற்பாடுங்கிறது இருக்கும். இதை ஒத்துக்கொள்றீங்களா? ரைட். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கேன். பரீட்சை மீதுல ஒரு பதிவா 2 பதிவா? பரீட்சை மீதுல எத்தனை பதிவு? 1 2? ஆன்சர் பண்ணுங்க. உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். டிலு ஒற்றை பதிவுன்னு சொல்றாரு. நஃப்லி அடுத்தாக்கள் அம்னத், திலு, ஃபாத்திமா, ரிஸ்னி வந்துட்டு 1 சொல்றாரு. ரைட். எனிஒன்? திலு, ஷப்ஸா, ரஷ்யான் 2 சொல்றீங்க. ரைட். ஸோ இது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு கொமனா ஆரம்பத்தில் வர ஒரு டவுட் தான். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்றேன் கேளுங்க. இப்போ நீங்க இங்க 2 கணக்கு எடுக்கீங்க. 2 கணக்கு என்ன இருக்கீங்க நீங்க இருக்கீங்க. புரியுதா? ஸோ இந்த 2 கணக்குல நான் இப்போ சொல்றேன் பாருங்க. காசு கணக்கு. காசு கணக்கு. ஓகே. ஸோ காசு கணக்கு எடுங்க. எடுத்துட்டு இது ஒரு கணக்கு. சரியா? இப்ப இதே போல நான் என்ன செய்யறேன்? கடன் கொடுத்துரும் கட்டுப்பாட்டு நான் எழுதியது. கட்டுப்பாட்டு கணக்கு. இப்ப பாருங்க. இதுல வந்துட்டு நான் பெறுவன ஒரு விஷயத்த போறேன்.
பெருவனவு. பெருவனவு ஒரு 3000 போறோம். சரியா? கொடுப்பனவுக்குள்ள வந்துட்டு கடன் கொடுத்தோர் மட்டும் தான் நீக்கின்றோம். என்ன கடன் கொடுத்தோர் மட்டும் தான் நீங்க எங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் இங்க வந்து 2400 போடுறேன். இங்க மேல சந்தையே போடுறேன். இப்ப கடன் கொடுத்தோம் நமக்கு ஆரம்பத்தில் ஒரு மீதி எவ்வளவு வைக்கணும் பார்ப்போம். கடன் கொடுத்தது ஆரம்ப மீதி ஒரு 2800 அவருக்கு நாங்க என்ன காசு கொடுக்கோம். எவ்வளவு கொடுத்துருக்கோம்? 2400 முடிச்சிட்டோம். நான் நினைச்சிட்டோம் இதை வந்துட்டு முடிச்சிட்டேன். இப்ப பாருங்க, நான் இப்ப உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துறேன். இப்ப இதை நீங்க முடிக்கீங்க. எப்படி முடிப்பீங்க? இதை இங்க கொண்டாந்து அதே விஷயத்தை இங்க கொண்டாந்து மீதி சென்ற ஒரு விஷயம் பதிவீங்க. ஒரு 4000 இருக்குன்னா வாரம். அதே போல மீதி வந்ததுன்னு ஒரு விஷயத்தை எடுப்பீங்க. இங்க 400. அதே போல ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்துட்டு 3000 ஒரு விஷயம். அதே 3000 என்ன இங்க கொண்டாடுவோம். கொண்டு வந்துட்டு இந்த 3000 இருந்து இந்த 2400 கழிச்சோம் சொன்னா நமக்கு 600 என்ன செய்யும்? இங்க வரும். 3000 இருந்து 2400 கழிச்சோம் இங்க 600 ஒரு விஷயம். இங்க மீதி சென்ற வரும். மீதி வந்த எவ்வளவு வரும்? அதே 600 வரும். இப்ப பரீட்சை மீதி எடுக்கும். பரீட்சை மீதி எடுத்துட்டு பாருங்க, இப்பதான் மெயினான விஷயத்துக்கு வரேன் நான். பரீட்சை மீதி எடுக்காம பாருங்க, இது பரீட்சை மீதி. சரியா? இதுல வந்துட்டு காசு என்று சொல்லி 600 வைக்கும். கடன் கொடுத்தோன்னு சொல்லி வியாபார பொறுக்குமதிகள் என்று சொல்லி எவ்வளவு வைக்கும்? 400 வைக்கும். இப்ப பாருங்க உள்ளியல், இங்க இருந்த பதிவை கொண்டு நாங்க இங்க வச்சுக்கோம். இங்க இருந்த பதிவை கொண்டு போய் இங்க வச்சிருக்கோம். அப்ப இங்க இருந்த வரவு மீதியை கொண்டு போய் இங்க வரவு மீதியில ஆட்டிக்கும். இங்க இருந்த செலவு மீதியை கொண்டு போய் இங்க செலவுல ஆட்டிக்கும். இங்க இரட்டை பதிவு, ஒற்றை பதிவு, ஒரு பதிவா செஞ்சீங்க. இப்ப இந்த கடன் கொடுத்தோருக்கும் இந்த பரீட்சை மீது ஒரு பதிவா செஞ்சீங்க, 2 பதிவா செஞ்சீங்க. இப்ப யோசிங்க அப்போ ஷப்ஸா, இப்ப யோசிங்க அப்போ. இந்த கடன் கொடுத்தோருக்கும் இந்த பரீட்சை மீதிலே நம்ம இரட்டை பதிவு செஞ்சீங்க, ஒற்றை பதிவு செஞ்சீங்க. கடன் கொடுத்தோன்னு சொல்லி ஒரு பதிவு வாங்கிக்கிங்க. பாத்தீங்களா? ஒரே ஒரு பதிவு தான் இங்க நம்ம செஞ்சு வச்சுக்கோம். ஸோ பரீட்சை மீதில நமக்கு என்னது? ஒரு பதிவு தான் காணப்படும். பரீட்சை மீதில ஒரு பதிவு தான் காணப்படும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ரைட். ஸோ பரீட்சை மீதில ஒரு பதிவு காணப்படுகின்ற சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு பரீட்சை மீதில ஏற்பாடு என்று சொல்லி ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னா, ஏற்பாடுன்னு சொல்லி ஒரு 800 வருதுன்னு சொன்னா, செலவுல வந்துட்டு ஒரு 1500 கேட்போம். 1500 செலவுகள், செயற்பாட்டு செலவுகள்னு சொல்லி எவ்வளவு நமக்கு? 1500. இப்ப இப்படி வந்திருக்குன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஏற்பாடு என்று சொல்லி ஒரு விஷயம் வந்திருக்குன்னு சொன்னா, அந்த ஏற்பாடு இரட்டை பதிவு செய்யப்பட்டு அந்த கணக்கு மூடப்பட்டு அது என்ன செய்யும்? பரீட்சை மீதி வந்து. இப்ப கிளியர் எல்லாருக்கும் இது சொல்லுங்க. சோ பரீட்சை மீதில் நமக்கு எத்தனை பதிவு? ஒற்றை பதிவு தான் காணப்படும். ஆனா பரீட்சை மீதி இருக்கிற பதிவுக்கு வந்துட்டு கணக்கு அக்கௌண்ட் செய்யப்பட்டிருக்குமான்னு கேட்டா எஸ். பரீட்சை மீதிக்கு ஒரு பதிவு வருன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அது அக்கௌண்டிங் செய்யப்பட்டு தான் வந்திருக்கும். ஆனா அந்த அக்கௌண்டிங் சரியா இருக்கா இல்லையான்றதை நம்ம டெஸ்ட் பண்றதுதான் நமக்கு தர செம்மையாக்கல் கணக்கு. அக்கௌண்டிங் சரியா இல்லை அவங்க செஞ்சது, இதை விட்டுருக்காங்க, அதை கூட்டி பஞ்சிக்காங்க, அதை குறைச்சி பஞ்சிக்காங்கன்னு சொல்றாங்க வலுத்திருத்தம். அந்த வலுத்திருத்தத்தை கம்பெனி கணக்குல பரீட்சை மீதியில தயாரிச்சதுக்கு பிறவும் வார திருத்தங்களை நமக்கு செய்ய சொல்லி சீராக்கம் செய்ய சொல்லி தரதுதான் நமக்கு கம்பெனி கணக்கு, பங்குடைமை கணக்கு, தனியுடைமை கணக்கு. இதுதான் அக்கௌண்ட்ஸ். அப்ப நீங்க கம்பெனி கணக்குக்கு போய் வலுத்திருத்தம் தான் செய்ய போறீங்க, பங்குடைமைக்கு போய் வலுத்திருத்தம் தான் செய்ய போறீங்க, தனியுடைமைக்கு போய் வலுத்திருத்தம் தான் செய்ய போறீங்க.
ஸோ வலுத்திருத்தம் எந்த பிள்ளை கிளியரா அறிக்கோ அந்த பிள்ளை என்னையும் தெளிவா செஞ்சு கொண்டு போவோம் எல்லாத்தையும். இந்த வலுத்திருத்தம் கிளியர் அரிக்கணும்னு சொன்னா அதுக்கு மூல ஆவணம். மூல ஆவணம் வந்துட்டு அந்த இரட்டை பதிவு நாலேஜ். புரியுதா? இரட்டை பதிவு நாலேஜ். யாருக்கெல்லாம் தெரியும் லாஸ்டா வந்த 2024 பங்குடமையில தொங்கல் கணக்குல வந்து இருந்துச்சு. எல்லாரும் பார்த்தீங்களா? டிலு செஞ்சு பார்த்தீங்களா? அம்னத், ரிஷ்னி, ஃபாத்திமா, அல்தாஃப், நஃப்லி, ரசான், சஃப்ஷா தொங்கல் கணக்குல வந்து இருந்துச்சு 2024 வந்த கொஷன்ல. ஸோ நமக்கு வலுத்திருத்தம் தான் வலுத்திருத்தத்தை தான் நமக்கு என்ன செய்றாங்க? நமக்கு ஏன் டெஸ்ட் பண்றாங்க. புரியுதா? ஆனா நம்முடைய ஸ்டூடண்ட்ஸுக்கு நம்ம வலுத்திருத்தம் தான் செய்றோம்னு தெரியாமலுக்கு இந்த செம்மியாகிறது கடும் கஷ்டமா இருக்கே. இப்படி யோசிக்கிறது தான் இங்க வந்துட்டு கவலைக்குரிய விஷயம். ஏன்னா வலுத்திருத்தம் செய்ய தெரியும் பிள்ளைகளுக்கு. ஆனா அந்த செம்மியாகிறதுக்கு லீவ் பண்ண தெரியும். ஏன்? ஏன்னு சொன்னா அது வலுத்திருத்தம். அது நாங்க படிச்சுட்டோம். இரட்டை பதிவு யோசிச்சு அது வந்துரும். அதே போல இங்கேயும் இரட்டை பதிவு யோசிச்சா வந்துரும். புரியுதா? அது நம்ம பொறுப்பா கம்பெனி பார்க்கும்போது. ஸோ இழப்பீட்டுக்கான ஏற்பாடு அது பொறுப்பு கணக்கு. இயந்திரத்தின் திரண்ட வருமானம் தேவை. ரைட். இது என்னது? இயந்திரத்தின் பெருமானத்தை என்று சொன்னா அது சொத்து. சாரி செலவு. இயந்திரத்தின் திரண்ட வருமானத்தை என்று சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் சொத்தை குறைக்கிற ஒரு விஷயம். அதால அது சொத்து கணக்கு வகை. அப்ப சொத்து வகை. எல்லாருக்கும் ஓகே பாது? குயிக் ஆன்சர் பண்ணுங்க அப்போ. டைம் 11 மணி போய் இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் ஆகி நமக்கு. அக்கௌண்ட்ஸ் டைம் போகிறதே வழங்குது இல்லை. அதான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் எக்ஸாம் ஹாலில் டைம் மிச்சப்படலைன்னு சொல்கிற போல. ரைட். ஸோ பாருங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாபிக் கணக்கு டென்ன கருக்கள். யாருக்கெல்லாம் பிடிக்கும் கணக்கு டென்ன கருக்கள்? ஓகே இருக்கட்டும் பார்ப்போம். எண்ணக்கருக்கள் யூனிட் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ரிஸ்னி குட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக் எண்ணக்கருக்கள் எல்கேஎஸ் இந்த மாதிரி டாபிக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ப்ராக்டிக்கலான விஷயம், ப்ராக்டிக்கலாக புரிஞ்சு வச்சுக்கொள்ளக்கூடிய விஷயம். ரைட் பார்ப்போம். மிக பொருத்தமான கணக்கு எண்ணக்கருக்களை பயன்படுத்தி பின்வரும் கூற்றுக்களை பூர்த்தி செய்ய. பாருங்க ஏ கூற்று வந்துட்டு டேஷ் எண்ணக்கருவின் பிரகாரம் நிறுவனம் ஒன்று ஏற்பட்ட பணப்பெறுமதியுடன் ஹைலைட் திஸ் பணப்பெறுமதியுடன் கூடிய கொடுக்கல் வாங்கல்களை மாத்திரம் கணக்கு புத்தகங்களில் பதிவு செய்தல் அவசியமாகும். மாத்திரம் பணப்பெறுமதியுடன் கூடிய கொடுக்கல் வாங்கலை மாத்திரம் கணக்கு புத்தகங்களை பதிவு செய்ய என்ன எண்ணக்கருவின் பிரகாரம் பிள்ளைகள்? பணப்பெறுமதி பணப்பெருமையோட தொடர்பான கொடுக்கல் மட்டும்தான் நாங்கள் என்னையோம் நாங்கள் பயன்படுத்துவோம். பண அளவு விட்டு எண்ணக்கர் பண அளவு விட்டு எண்ணக்கர் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அடுத்த பாருங்க டேஷ் எண்ணக்கருவானது தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு பயனுள்ள எல்லா தகவல்களை நிதி கூற்றுக்களில் அறிக்கையிடுவதற்கு நிறுவனம் ஒன்றை வேண்டுகிறது. அறிக்கை சமர்ப்பிக்கிறதுக்கு அறிக்கை நிதி கூற்றுக்களை அறிக்கையிடுறத சொல்றாங்க. சகல தகவல்களும் என்னவாம் அறிக்கைக்கு உட்படுத்தப்படணுமாம். ஒரு நிறுவனத்தில உரிமையாளர்கள் அதை பார்த்து தீர்மானம் எடுக்கக்கூடியதாக அமையக்கூடிய சகல தகவல்களையும் அதன் நிதி கூற்றுக்களை அறிக்கையிடுவதற்கு நிறுவனம் ஒன்று வேண்டும் என்று சொன்னால் என்னத்தை சொல்றாங்க? வெளிப்படுத்தல். சகல தகவல்களை நாங்கள் நிதி கூட்டில் வெளிப்படுத்தி காட்டணும். சகல தரவுகளையும் சகல கொடுக்கல் வாங்கல்களையும் என்னேனும் நாங்கள் நிதி கூற்றுக்களை வெளிப்படுத்தி காட்டணும் என்று சொல்றதா என்னது? இங்க வந்துட்டு வெளிப்படுத்தல எனக்கு இதில் நிறைய பிள்ளைகள் குழம்பும். சில பிள்ளை அளவு சரண கண்டு போட்டு வைக்கும். புரியுதா? ஸோ குழம்பிடக்கூடாது. சிய பாருங்க டேஷ் எண்ணக்கருவின் பிரகாரம் நிறுவனம் ஒன்றின் நடைமுறை வருடத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட ஆனால் வருட இறுதியில் விற்பனை செய்யப்படாத பொருட்களின் கிரயமானது விற்பனை கிரய கணிப்பீட்டில் உள்ளடக்கப்படுவதில்லை. இது கான்செப்ட் பண்ணுங்க அம்மையாக்கு. இறுதி இருப்பை நாங்க வந்துட்டு விற்பனை கிரய கணிப்பீட்டில் உட்படுத்துறல. விற்பனை கிரய கணிப்பீட்டில் உள்ளடக்குறல நாங்க.
என்ன இடம்? இறுதி இருப்பை கழிச்சு விடுறேன் பார்க்கீங்களா? விற்பனை கிரயத்தில் வந்து விற்பனை கிரயத்தை கழிக்கும் போதோ இறுதி இருப்பை கழிச்சு விடுறோம். இறுதி இருப்புன்னு ஒரு விஷயத்தை கழிக்காட்டி என்ன செய்யும் பிள்ளைகள்? விற்பனை கிரயம் கூடும். விற்பனை கிரயம் கூடுன்னு என்ன அர்த்தம்? ஒரு செலவு ஒன்று கூடுது. அப்போ செலவை வருமானக்குள்ள இனங்காணதுக்குரிய அடிப்படை வழங்குற எண்ணக்கரு என்ன? இணையதள எண்ணக்கரு. அப்போ இணையதள எண்ணக்கரின் பிரகாரம் இறுதி இருப்பை நாங்கள் அந்த விற்பனை கிரிய செலவுக்குள்ள உட்படுத்த இயலா. இந்த அடிப்படையில நாங்க இறுதி இருப்பை விற்பனைக்கிறத கழிச்சு விடுறோம். அதுக்கான அடிப்படையை வழங்குறது இணையதள எண்ணக்கரு. புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சா? சொல்லுங்க அப்போ. விற்பனை கிரயம்ங்கிறது ஒரு செலவு. நான் இப்போ எப்படி எடுத்து போகணும் பார்த்தீங்கன்னு, எங்க இருந்து நான் எடுத்து போனேன்? இறுதி இருப்பு விற்பனை கிரிய கணிப்பில் உள்ளடக்கப்படுவதில்லை. எஸ், எந்நேரம் விற்பனை கிரயத்திலிருந்து கழிக்கும் இறுதி இருப்பா. அப்போ இறுதி இருப்பா கழிக்காட்டி என்ன செய்யும்? விற்பனை கிரியம் கூடும். விற்பனை கிரியம் கூட என்ன நடக்கும்? விற்பனை கிரியம் ஒரு செலவு. செலவை இனங்காண்றது என்னது? இணையதள எண்ணக்கரின் பிரகாரம். அப்போ இணையதள எண்ணக்கரின் பிரகாரம் அந்த செலவை நாங்க இனங்காண கூடாதுங்கிறதுக்காக நாங்க என்ன செய்யறோம்? விற்பனை கிரியம் கணிக்கும் போது இறுதி இருப்பை கழிச்சு விடுறோம். ஏன்? விற்பனை கிரியம் அதிகரிக்க கூடாதுன்றதுக்காக. விற்பனை கிரியம் அதிகரிச்சா லாபம் குறையும். அப்ப இறுதி இருப்பு விற்கப்படாத இருப்பு. அது விற்கப்படாத இருப்புல விற்பனைகள் இருக்க மாட்டான். அப்படிங்கும்போது நம்ம இறுதி இருப்பை கழிக்காட்டி என்ன செய்யும்? விற்பனையே செய்யப்படாத ஒரு இருப்பு, விற்பனை இருக்காது அதுக்குள்ள. ஆனா விற்பனை கிரயம் இருக்கும் அதுக்குரிய. அப்ப என்ன நடக்கும்? லாபம் குறைவடையும். ஸோ ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணணும். ப்ராக்டிக்கல் இந்த யூனிட் எனக்கு பிடிச்சதுக்கு காரணமே இந்த ப்ராக்டிக்கலா திங்க் பண்ற விஷயம் தான். புரியுதா? தியரிட்டிக்கா நிறைய விஷயங்கள் நமக்கு நோட்ஸ் தந்திருந்தாலும் ப்ராக்டிக்கலா திங்க் பண்றது கொஞ்சம் கிரேசியா இருக்கும் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும். பாருங்க, டிஏ பாருங்க. டேஷ் என்ற கருவியின் பிரகாரம் ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட பயன்தராய்க்காலத்தை உடையதும் ஒப்பீட்டளவில் குறைந்த பெறுமதியுடனுமான உபகரணங்களின் கிரயமானது நிறுவனம் ஒன்றின் நிதி கூட்டுக்களில் ஒரு செலவாக காட்டப்படுகின்றது. என்னது? ஸ்டூடெண்ட்ஸ், ரஜினி, அம்னத், திலு, ஃபாத்திமா, அல்தாஃப், நஃப்லி சொல்லிட்டீங்க. ரசான், ஷப்ஸா, ஃபாத்திமா, பொருண்மை, பொருண்மை, ஷப்ஸா. இல்ல குழப்பமே நீங்க உங்களுக்கு? ஒன்றுமில்லை ஸ்டூடெண்ட்ஸ், கண்டினியூஸாக ஒரு 7 இயர்ஸுக்கு அந்த பாஸ் பேப்பர் எடுத்து இந்த எண்ணக்கரில் அந்த கேள்வி செஞ்சாலே போதும், எல்லாமே கிளியர் ஆகிடும். 13 எண்ணக்கரும் கிளியர் ஆகிடும். ஐ ஹோப் ஸோ. முக்கியத்துவம் எண்ணக்கரு, தோட்டத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம். ரைட், குழப்பம் இருக்குது. ஷப்ஸா, ஷப்ஸாக்கு வந்து டவுட்டிங்காமா? பொருண்மை. ரைட். ஸோ ரஃபா நல்லா நோட் பண்ணுங்கம்மா. இங்க வந்துட்டு முக்கியத்துவம் எண்ணக்கருங்கிறது தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் எண்ணக்கரு. தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் எண்ணக்கருங்கிறது என்னத்தை சொல்லுது? நம்ம ஒரு விஷயத்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் எண்ணக்கரு என்ன சொல்லணும்னு பார்க்க போனா, நம்ம உதாரணத்தை பார்க்க போனோம்னு சொன்னா, நிறுவனத்தின் சொத்தான ஆதன புரிவரணம் ஒன்றும் அதை குத்தகைக்கு எடுத்திருக்கும் போது அந்த குத்தகைக்கால முடிவடையாத நிலையில அதை நாங்க என்ன செய்யணும்? நிறுவனம் ஒன்றை சொத்து பயன்படுத்தும் உரிமை என்று சொல்லி தனியான உருப்படியை காட்டணும். ஆனந்தம் புரிவதற்கு காட்டாமல் இருக்கு. இதான் அதுக்கு உதாரணம். இது ஏன்னு சொன்னா, இங்க வந்துட்டு தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியம். அது என்னதான் நிறுவனத்துக்கு ஒரு சொத்தா இருந்தாலும், என்னதான் ஆதனம் பொறி உபகரணம் ஒன்றின் உருப்படி ஒன்றா இருந்தாலும், அதை நாங்க என்ன செய்யறோம்ல, தோற்றத்தை பார்த்து கூட ஓகே ஆதனம் பொறி உபகரணம் தானே, சொத்து தானே ஆதனம் பொறி கொண்டு சேர்த்துடுறல. கருத்து முக்கியம். நமக்கு சொந்தமாயிட்டா நோ, இன்னும் குத்தகையில தான் நீக்குது. இன்னும் குத்தகையில தான் நீக்குது. குத்தகைக்கு அப்புறம் நாங்க என்ன செய்யலாம்? அவருக்கு அதை திருப்ப கொடுக்க வேண்டி வரலாம். குத்தகைக்காலத்துக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன செய்யலாம்? அந்த சொத்துன்ற முழு உரிமையும்
நமக்கு கிடைக்கிறது ஐக்கலாம். ஸோ 2 விஷயங்கள் அங்க இருக்குது. அப்ப நம்ம என்ன செய்யலாது? குத்தகைக்கு எடுக்கிற ஒரு சொத்தை நாங்க டிரெக்ட்டா ஆதன புரிவாளனுக்குள்ள சேர்க்க முடியாது. காரணம், தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் கருவ பின்பற்றோம் என்று சொல்றது. ஆனால் நிறுவனத்துக்கு சொத்தாக காணப்பட்ட போதிலும் குறைந்த பெறுமதியை கொண்ட சொத்தானது கொள்வனவானது அதன் கிரயம் அந்த ஆண்டுக்குரிய செலவினமா வருமானக்குள்ள இனங்காண இதுக்கான அடிப்படையை வழங்குறது பொறுமை என்னங்க. புரியுதா? இது எப்படி சொல்லலாம் சொன்னா, சிறிய பெறுமதி கொண்ட சொத்துக்களை கொள்வனவு செய்யும் போது அந்த தொகையானது அந்த தொகையானது செலவொன்றாக இனங்காணப்படுவதற்கான அடிப்படையை வழங்குவது இந்த பொறுமை என்னக்கர். சிறிய பெறுமதி கொண்ட சொத்துக்களின் கொள்வனவானது நிறுவனத்தின் நிதி கூட்டுகளில் செலவொன்றாக இனங்காணப்பட வேண்டும் என்பதற்கான அடிப்படையை வழங்குறது பொறுமை என்னக்கர். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பெண் எடுக்கலாம், காகிதாதிகள் எடுக்கலாம். காகிதாதிகள் என்னறாங்க? கொள்வனவு செய்யறாங்க. கொள்வனவு செஞ்சது என்னறாங்க? அந்த ஆண்டே செலவை நம்ம காட்டுறாங்க. அதை என்ன செய்யறது இல்லை, அதை வந்துட்டு அவங்க செலவா காட்டுறது இல்லை, சாரி சொத்தா காட்டுறது இல்லை. புரியுதா? செலவா காட்டுவாங்க. இப்ப காகிதாதிகளை பயன்படுத்தினே வாங்க அது செலவா காட்டுவாங்க. பட் இங்கே சொல்லப்படுறது 1 வருடத்துக்கு மேற்பட்ட மஹிந்திரா ஆயுட்காலம். 1 வருடத்துக்கு மேற்பட்டது. எக்ஸாம்பிளுக்கு பஞ்சர் எடுக்கலாம். இப்போ ஃபைல்ஸை வந்துட்டு பஞ்சர் பண்ண வேண்டியது. ஸோ அந்த பஞ்சர் வந்து நம்ம அடுத்த மணி எப்படி ஒரு குறைஞ்ச ஒரு 5-6 வருஷத்துக்கு யூஸ் பண்ணுவோம். இருந்த போதிலும் அந்த பஞ்சருக்கு நம்ம என்ன செய்வோம்? ஒரு 1000 ரூபா கொடுப்போமா? இந்த 1000 ரூபா கொடுத்து பஞ்சரை வாங்கிட்டு அதை நடைமுறை சொத்துக்கு கொண்டு வச்சு போட்டுவோம். ஒவ்வொரு வருஷம் நாங்க தேய்வு கண்டுட்டு நம்ம பிள்ளைகள் யோசிச்சு பாருங்க. அப்போ ஒவ்வொரு வருஷத்தையும் நாங்கள் தேய்வு கண்டு நிதிக்கூட்டில் காட்டிட்டு கேளுமா? இல்லை. ஸோ நாங்கள் ஒவ்வொரு வருஷம் வந்து தொகையை வந்துட்டு நிதிக்கூட்டில் செலவாக காட்டுறதை விட நாங்கள் மொத்தமாகவே செலவாக காட்டிட்டு போகிறோம். இதுதான் அதில் உண்மை. புரியுதா? நாங்கள் மொத்தமாகவே அதை செலவாக காட்டி போட்டு போகிறோம். இந்த 1000 ரூபா பெறுமதியானதை கொண்டு வச்சு 10 வருஷத்துக்கு நாங்கள் 1000 ரூபா தான் பெறுமதி. மில்லியன் கணக்கில் கணக்கு அக்கௌண்ட் செய்யும் போது நிறுவனம் வெறும் 1000 ரூபா பெருமையோட ஒரு பஞ்சரை கொண்டு போய் நடைமுறை சொத்துக்கு காட்டி போட்டு 10 வருஷம் பெருமானத்தை விஷயம் 10 வருஷத்துக்கு ஆயுட்காலத்தை எடுத்து ஒவ்வொரு வருஷம் 100 ரூபா 100 ரூபான்னு சொல்லி எங்க முடியாது உங்களுக்கு காண்றேன். யோசிச்சு பாருங்க. அப்போ சைவத்தை சொண்டு சைவத்தை சொண்டு சைவத்தை சொண்டா வச்சுட்டே போகணும் 10 வருஷத்துக்கு. ஸோ அதால தான் என்னறாங்க, இதை வந்துட்டு நாங்கள் மிச்சம் பிடிக்க தேவையில்லை. எங்களுக்கு லாபத்தை இதால் இந்த சைவத்தை சொண்டால் லாபத்தை கூட்டி காட்டணும் பிள்ளைகள் யாரும். யோசிச்சு பாருங்க. அப்போ விரும்புவாங்களா அது? அதால என்னறாங்க, ஒரே அடியா 1000 ரூபா தானே பிரச்சனை இல்லை, நாங்கள் அதை செலவாக காட்டுறோம் என்ன சொல்றாங்க. புரியுதா? ரஃபா புரிஞ்சுதாமா? ரஃபா கிளியரா? ரைட். ஸோ அடுத்தது பாருங்க 37வது. விளையாட்டுக் கழகம் ஒன்றின் 31/3/2024 முடிவடையும் படத்தில் இடம்பெற்ற பின்வரும் ஒவ்வொரு கொடுக்கல் திரண்ட நிதி மீதியில் அதிகரிப்பை அல்லது குறைப்பை ஏற்படுத்த வழிவகுக்குமா என்பதை பெறுமதியுடன் குறிப்பிட்டான். பாருங்க கொடுக்கலாங்க தான் 2 கொடுக்கலாங்க. தாக்கம் அதிகரிப்பு அல்லது குறைவு. அப்ப 2 தான் இங்க வரப்போகுது. அதிகரிப்பு அல்லது குறைவு தான் வரப்போகுது. பெறுமதி எண் ரூபாயத்தில் வட்டியாங்க. ரைட் பார்ப்போம். பெற வேண்டிய சந்தா 20,000 நடைமுறை வருடத்தில் பதிவளிக்கப்பட்டுள்ளது. அப்ப பெற வேண்டிய சந்தாவ பிள்ளைகள் ஏற்கனவே என்ன செஞ்சிருப்பாங்க? வருமானம் என்ன கண்டிப்பாங்களா இல்லையா? நான் வந்து பிராக்டிகலா கதைக்கேன். பெற வேண்டிய சந்தாவை வருமானம் என்ன கண்டிப்பாங்களா இல்லையா? சொல்லுங்க அப்போ. பெற்ற சந்தாவையும் வருமானம் இனம் கண்டுட்டு பெற வேண்டிய சந்தாவையும் வருமானம் இனம் கண்டுட்டு தான் அதுக்கு எது பதிவு செஞ்சுப்பாங்க. பெற்ற சந்தாக்கு என்ன பதிவு? காசு கணக்கு வரவு, சந்தா கணக்கு செலவு. புரியுதா? அதே போல பெற வேண்டிய சந்தாக்கு என்ன கணக்கு, என்ன பதிவு? பெற வேண்டிய சந்தா கணக்கு வரவு, சந்தா கணக்கு செலவு. அப்ப சந்தா வருமானத்துக்கு என்ன பதிவு? லாப நட்ட கணக்கு செலவு, சந்தா கணக்கு வரவு. இதான் பதிவு நமக்கு. ஸோ பாருங்க. அப்போ பெற வேண்டிய சந்தாவா இருந்தாலும் அதுக்கு என்ன செஞ்சுப்பாங்க உள்ளேல்? அவங்க அந்த ஆண்டுக்கு வருமானம் இனம் கண்டிருப்பாங்க. அப்ப வருமானம் இனம் கண்டதால தான் பெற வேண்டிய சந்தா நாங்கள் வச்சிருக்காங்க. புரியுதா?
வருமானம் இனம் தானே பிள்ளை பெற வேண்டியது எப்போ நம்ம வருமானம் இனம் தான் பெற வேண்டிய வருமானம் எப்போ சந்தாங்கிறது வருமானம் பெற வேண்டிய சந்தாங்கிறது பெற வேண்டிய வருமானம் புரியுதா ஸோ பெற வேண்டிய வருமான சந்தாவை நாங்க பதிவளிச்சிருக்கோம் என்று சொன்னா அது வந்துட்டு என்ன செய்யும் ஒரு செலவினம் செலவினம் வருமான செலவு கணக்குல லாபத்தை குறைக்கும் லாபம் குறைஞ்சுன்னு சொன்னா திரண்ட நிதி என்ன செய்யும் குறை அப்ப திரண்ட நிதியில் என்னத்தை ஏற்படுத்தும் இங்கே குறைவை ஏற்படுத்தும் திரண்ட நிதியில் குறைவை ஏற்படுத்தும் எவ்வளவு குறைவை ஏற்படுத்தும் எவ்வளவு லாபம் லாபம் குறையுது இந்த 20,000 லாபம் குறையுது அப்ப 20,000 திரண்ட நிதி என்ன செய்யும் குறைவடையும் அப்ப குறைவடையுமா டிஏ போடுங்க குறைவண்டெல்லாம் எழுத தேவையில்லை எழுதினாலும் குத்தம் இல்லை நீங்க டிஏ போடுங்க அவர் தான் பிரக்கெட்ல போட்டு தந்தீங்க அதிகரிப்புன்னு சொன்னா ஐஎன்று போடுங்க குறைவண்டா டிஎன்று போடுங்க ஆனா உங்களுக்கு குறைவண்டு போட்டு அதிகரிப்பு போட்டா உங்களுக்கு என்ன மாட்டாரு மார்க்ஸ் தராவல்ல விட மாட்டாரு அவ்வளவுக்கு ஸ்ட்ரிக்டா அங்க என்ன இல்லை பேப்பர் பாக்குறல்ல ஆனா அதிகரிப்பு குறைவண்டு வெளியீட்டிக்கிறத விட்டுட்டு டிஐ ஒரு விஷயத்துல வேலை முடியுது ஒரு கோடு அம்போர் புரியுதா அப்ப குறைவு பெறுமதி 20,000 அப்ப 20 போட்டா சரி 20 போட்டா சரி என்ன ரூபாய் நீங்க பாருங்க நடைமுறை வருடத்தில் இடம்பெற்ற கிரிக்கெட் சுற்று போட்டியை நடத்துவதற்கு விளையாட்டு மைதானத்தை 2,50,000 வாடகைக்கு கொடுத்துள்ளதாம் இது தொடர்பில் காசாக 2,00,000 ரூபாய் பெறப்பட்டீங்க பாருங்க இது என்னது விளையாட்டு கழகம் இந்த விளையாட்டு கழகத்தில் இருக்கிற மைதானம் உண்டிங்க அந்த மைதானத்தை நடைமுறை வருடத்துல கிரிக்கெட் மேட்ச் நடத்துறதுக்கு வாடகை கொடுத்தீங்க வாடகை கொடுத்ததால அந்த வாடகைக்கு பேசப்பட்ட ஒப்பந்த தொகை வந்து 2,50,000 புரியுதா ஆனா காசா பெறப்பட்டது 2,00,000 இப்ப நீங்க சொல்லுங்க எல்லாரும் அட்டுரண்டுக்காரு படிச்ச பிள்ளைகள் இங்க வந்துட்டு நமக்கு நல்லா தெரியுது ஒரு வாடகைங்கிறது வருமானம் வாடகை வருமானம் திறநிதி அதிகரிக்கும் அப்ப இங்க ஐ வரும் நமக்கு தெரியாது தெரியும் இப்ப நீங்க எல்லாம் அட்டுரண்டுக்கருவின் பிரகாரம் இங்க நாங்க எவ்வளவு இந்த பெறுமதி எவ்வளவு இந்த திறநிதி அதிகரிக்கும் இதை நீங்க சொல்லுங்க அப்போ எல்லாரும் அட்டுரண்டுக்காரு படிச்சாங்க 250 டீலு வந்து 250 சொல்றாங்க கூட்டு அடுத்தாக்கள் ஷப்ஸா ஓகே ரஃபா குட் 250 பிகாஸ் இங்க வந்துட்டு காசா பெறப்பட்டாலும் பெறப்படா விடினும் நம்ம என்னேனும் அந்த ஆண்டுக்குரிய வருமானங்கள் செலவினங்களை அந்தந்த ஆண்டுக்கு நாங்க வருமானம் செலவினம் காணணும்ங்கிறது நான் கட்டுறேன் சொல்ற விஷயம் ஸோ இங்க வந்து 2,00,000 காசா பெறப்பட்டிருந்தாலும் நம்ம 2,50,000 என்னையும் நம்மளோட திறன் அதிகரிக்கும் ரைட் குட் குட் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாரும் சரி அடுத்த பாருங்க பிள்ளைகள் பொருத்தமான சொற்பதங்களை பயன்படுத்தி பங்குடைமையின் தொடர்புடைய பின்வரும் கூற்றுக்களை பூரணப்படுத்து பின்வரும் கூற்றுக்களை பூரணப்படுத்து ரைட் பாப்போம் ஸோ பொருத்தமான சொற்பதங்களை பயன்படுத்தி இப்ப பாருங்க பங்குடைமை ஒன்றின் மாறும் உரிமையாண்மையானது பங்காளர்களின் டேஷ் கணக்கில் பதியப்படும் இது எதை குறிக்குது ரைட் பங்குடைமைக்கு வாங்க பங்குடைமை மைண்ட்ல எடுங்க பங்குடைமையில எத்தனை வகையான உரிமையாண்மை காணப்படும் என்னென்ன உரிமையாண்மை கட்டமைப்பு பங்குடைமையில காணப்படும் சொல்லுங்க ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கூறப்பட்ட மூலதனம் ஒழுக்கங்கள் மாதிரி காணப்படுறது போல ஒரு பங்குடைமையை பொறுத்த வரைக்கும் எத்தனை வகையான மூலதன கட்டமைப்பு காணப்படும் சாரி உரிமையாண்மை கட்டமைப்பு காணப்படும் யாருக்காச்சும் ரஜினி சொல்றாரு 3 ஆண்டு ஓகே நஃப்லி சொல்றாரு 3 ஆண்டு ஓகே அவ்வளவுதானா மிச்ச பேர்
சஜித் சொல்றாரு 3 பிரசாந்த் சொல்றாங்க 3. ரைட். பங்குடைமையை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள், முதலாவது மூலதன கணக்கென்று ஒரு உரிமையாண்மை கட்டமைப்பு காணப்படும். அதே போல நடைமுறை கணக்கென்று ஒரு உரிமையாண்மை கட்டமைப்பு காணப்படும். ஒதுக்கங்கள் ஒரு உரிமையாண்மை கட்டமைப்பு காணப்படும். பட் அந்த ஒதுக்கங்கள் பெருசா நமக்கு என்னையாது டெஸ்ட் பண்ணப்படாது. புரியுதா? ஒதுக்கங்கள் பெரும்பாலும் டெஸ்ட் பண்ணப்படாது. பட் ஒதுக்கங்கள் என்னையும் பங்குடைமையானது போடும். ஒதுக்கங்களை பணிச்செல்றது பங்குடைமை ஒதுக்கங்களை பணிச்செல்லும். ஏதாச்சும் பொது ஒதுக்கங்கள் காணப்படலாம். புரியுதா? ஏன்னா நிறுத்திய தேர்வாயெல்லாம் இங்கே பண்ண மாட்டாங்க. ஒதுக்கம்னு சொன்னால் நிறுத்திய தேர்வுலாம் வராது நமக்கு. பொது ஒதுக்கங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வரலாம். மீள்வைப்பு ஒதுக்கம் வராது. புரியுதா? ஏதாவது பொது ஒதுக்கம் என்னது? ஏதாவது நோக்கத்துக்காக எண்ணிவாங்க அவங்க நிதியை வந்துட்டு உழைச்சலாவது பங்கை கொண்டு போய் ஒதுக்கி வைக்கலாம். ஓகே, இந்த இந்த இதுக்காக அழிக்கட்டும். அதுக்கு கட்டடம் கட்டுவதற்காக நிதி. அப்போ கட்டடம் ஒதுக்கம் பொது ஒதுக்கம் சொல்லி அப்படி வைப்பாங்க. புரியுதா? ஸோ ஒதுக்கங்களே வைப்பாங்க. அப்ப இதுல வந்துட்டு என்னென்ன வகையான உரிமையாண்மை இந்த உரிமையாண்மை மாற்றத்தை வச்சு நாங்க என்ன மாதிரி மதிப்பிடலாம், என்ன மாதிரி சொல்லலாம்? மாறும் உரிமையாண்மை என்று சொல்லலாம், நிலையான உரிமையாண்மை என்று சொல்லலாம். இப்ப இங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த ஒதுக்கம்ங்கிறது பெரும்பாலும் பேணப்படாதுன்னு சொல்லி. ஸோ இந்த ஒதுக்கத்தை இங்கிருந்து தூக்கி விடுங்க. விட்டுட்டு இப்ப நம்ம டேக்கிறது 2 மூலதன கட்டமைப்பு உரிமையாண்மை கட்டமைப்போ, ஒன்று நடைமுறை கணக்கு, இன்னொன்று மூலதன கணக்கு. இது ரெண்டுலையும் மாறும் உரிமையாண்மை எது, நிலையான உரிமையாண்மை எது? மாறும் உரிமையாண்மை எது, நிலையான உரிமையாண்மை எது? ஆன்சர் பண்ணுங்க அப்போ. மாறும் உரிமையாண்மை எது, நிலையான உரிமையாண்மை எது? சொன்னமா டைம் போயிட்டே இருக்குது. இன்னும் 12 நிமிஷம் தான் நீக்குது. சொல்லுங்க திலு, ரஜினி, நஃப்லி, ரசான், ஷப்ஸா. கரண்ட் அக்கவுண்ட் சேஞ்சபிள், மூலதன கணக்கு மாறாதது. ரைட், குட். ஸோ இங்க வந்துட்டு நிலையான உரிமையாண்மை மாறும் உரிமையாண்மை சரி எப்படி கண்டுபிடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ மூலதன கணக்கு எடுத்தோம்னு சொன்னா அந்த மூலதன கணக்கு நமக்கு எப்பவுமே மாற்றம் அடையாது. ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலாலே நம்ம என்னையாது மூலதன கணக்கு மாற்றம் அடையாது. ஆனால் நடைமுறை கணக்குங்கிறது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் என்னையும் மாற்றம் அடைஞ்சு கொண்டே இருக்கும். நடைமுறை கணக்கு மீதிங்கிறது ஒருத்தர் மூலதனமா கொண்டு ஒரு தொகையை போட்டார்னு சொன்னா அதுதான் அந்த பங்குடைமைக்கு மூலதனம். அந்த மூலதனம் மாற்றம் அடையாது. மேலே மூலதனம் ஈடுபடுத்தும் வரைக்கும் அப்ப அது நிலையான உரிமையாண்மையா காணப்படும். அதுவே இந்த நடைமுறை கணக்குன்னு சொல்றது அது ஒரு மாறும் உரிமையாண்மை. ஏன் பங்குடைமையானது ஒரு லாபத்தை உழைக்கலாம். பங்குடைமையின் செலவுகள்ல பங்குடைமையின் கொடுக்கல் வாங்கல்கள் உரிமையாளரோட பங்காளர்களோட தொடர்பாட்டு காணப்படலாம். இந்த ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் எங்க பதியப்படும்? பங்காளரோட தொடர்பான ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல்களும் அன்றாடம் பதிவு செய்யப்படுற கணக்கு தான் இந்த நடைமுறை கணக்கு. அப்ப அன்றாடம் பதிவு செய்யப்படுறதால அன்றாடம் அவங்களோட உரிமையாண்மை மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய கணக்கு தான் நடைமுறை கணக்கு. அதால பங்குடைமையின் மாறும் உரிமையாண்மையா நடைமுறை கணக்கு காணப்படும். நிலையான உரிமையாண்மையா மூலதன கணக்கு காணப்படும். நிலையான உரிமையாண்மையா மூலதன கணக்கு காணப்படும். அப்ப இந்த கணக்குக்கு இந்த கேள்விக்கு பங்குடைமை ஒன்றின் மாறும் உரிமையாண்மையானது பங்காளர்களின் டேஷ் கணக்கில் பதியப்படும் சொன்னா பங்காளர்களின் மாறும் உரிமையாண்மையானது பங்காளர்களின் நடைமுறை கணக்கில் அன்றாடம் பதிவு செய்யப்படும். சோ பங்காளர்களின் நடைமுறை கணக்கில் பதிவு செய்யப்படும். எல்லாருக்கும் விளங்கிச்சா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நடைமுறை கணக்கு. அப்போ நடைமுறை சரி பங்காளர்கள் அவரை சந்திக்காரு, கணக்கில் தான் அவரை சந்திக்காரு. நீங்க நடைமுறை என்று மட்டுமல்ல என்னது போதுமானது. எல்லாருக்கும் ஓகேவா? எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரியும் இது. ரைட். அடுத்த பாருங்க, பங்காளர்கள் பங்குடைமையிலிருந்து இளைப்பாறும் போது அவர்கள் 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்தின் பிரிவு டேஷின் படி தீர்க்கப்படாத மீதியில் வருடாந்தம் 5% வட்டி பெறுவதற்கு உரித்துடையவர்கள். எந்த பிரிவு சொல்லுது? ஆன்சர் பண்ணுங்க. பங்குடைமை சட்டத்துல
நம்முடைய ஏ-லெவல் சிலபஸ் உயர்தர பாடப்பரப்பு வந்துட்டு 2 பிரிவை தான் உள்ளடக்கியிருக்கு. ஒன்று 24ஆம் பிரிவு, இன்னொன்று 42ஆம் பிரிவு. இந்த 24ஆம் பிரிவு பங்குடைமை சட்டத்தை சொல்லுது. பங்குடைமை சட்டத்துல பங்குடைமை ஒன்றின் கட்டுப்பாட்டை சொல்லுது. அதுவே குட், எல்லாரும் சொல்றீங்க. அதுவே இந்த 42ஆம் பிரிவு வந்துட்டு பங்காளர் விலகலுடன் தொடர்பான, பங்காளர் விலகுதல், ஓய்வு பெற்றுதல், மரணித்தல் தொடர்பான, பங்குடைமை கலைத்தல் தொடர்பான விஷயங்களோட என்ன இது தொடர்பட்டதாக காணப்படுது 42ஆம் பிரிவு. அதன்படி பங்காளர் விலகினாலோ, அந்த பங்காளர் விலகினான்னு சொன்னா அந்த விலகுற பங்காளர் மூலன மீதி வந்துட்டு செலுத்தப்படணும். அப்படி செலுத்தப்படாத பட்சத்திலே நீங்க அதை வந்துட்டு கடன் கணக்கு மாற்றி அந்த கடனுக்கு வருடாந்தம் 5% வட்டி செலுத்துக என்று சொல்றது பங்குடைமை சட்டத்தின் 42ஆம் பிரிவு. அது சட்டத்தில் குறிப்பிடப்பட்ட விஷயம். ஆனா பங்குடைமை என்ன செய்யலாம்? அதை வந்துட்டு ஒப்பந்தத்தின் மூலமா மாற்றி அமைக்கலாம். புரியுதா? அப்ப பிரிவு 42 வரும். 42 புரியுதா? 42. ஸோ எல்லாரும் சொல்லிட்டேன். அடுத்தது பாருங்க, பங்குடைமை வணிகத்தின் ஆக கூடிய பங்காளர்களின் எண்ணிக்கையானது, பங்குடைமை வணிகத்தின் ஆக கூடிய பங்காளர் எண்ணிக்கையானது. இப்ப நல்லா நமக்கு தெரியணும், ஆக கூடிய எண்ணிக்கை வந்துட்டு பங்குடைமை சட்டத்துல வரையறுக்கப்படல. பங்குடைமை சட்டத்துல வரையறுக்கப்பட்டியா? எனக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்போ. பங்குடைமை சட்டம் ஆகக்கூடிய பங்காளர் எண்ணிக்கை இத்தனை சொல்லி அவங்க வரையறுத்தியாங்களா? சொல்லுங்க அப்போ. பங்குடைமை சட்டத்துல ஆகக்கூடிய பங்காளர் எண்ணிக்கை 20 அவங்க வரையறுத்தியாங்களா? இல்லை. அப்ப இங்க நமக்கு மெயினா என்ன தேவை ஸ்டூடெண்ட்? யாரு வரையறுத்திருக்காங்கன்றது தேவை. அப்ப இங்கதான் வருது கம்பெனி சட்டம். இங்கதான் வருது கம்பெனி சட்டம். ஓகே, அட்லீஸ்ட் 2 பேருங்கிறது அது வரையறை இல்லை. புரியுதா? அது வந்து வரையறைங்கிறது ஒன்றை தாண்டி நம்ம போகக்கூடாங்கிறது, அது வரையறை இல்லை. புரியுதா? இப்ப அது வந்துட்டு 2 பேர் இருந்தால் அது பங்குடைமை, ஒரு ஆள் இருந்தால் அது தனியுடைமை. அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். புரியுதா? அப்ப பங்காளர்களின் எண்ணிக்கையானது டேஷ் சட்டத்தின்படி, அப்ப இங்கதான் வருது 2007ஆம் ஆண்டு கம்பெனி சட்டம். அப்ப பங்குடைமை வணிகத்தின் ஆக கூடிய பங்காளர்களின் எண்ணிக்கையானது 2007ஆம் ஆண்டு கம்பெனி சட்டத்தின்படி, அப்படி இல்லைன்னு சொன்னா கம்பெனி சட்டத்தின்படி 20 மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. 20 மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. 2007ஆம் ஆண்டின் கம்பெனி சட்டம்ங்கிறது பெஸ்ட் ஆன்சர். புரியுதா? 2007ஆம் ஆண்டு கம்பெனி சட்டம் சொல்றது பெஸ்ட் ஆன்சரா காணப்படும். ரைட். ஸோ எல்லாருக்கும் ஓகே தானம்மா? விளங்கிச்சியானே? ரைட். ஸோ கொஸ்டின் நம்பர் 39. ரைட், பாருங்க. அமலனும் விமலனும் பங்குடைமை ஒன்றை எழுத்து மூலமான உடன்படிக்கை இன்றி நடாத்தினர். ஷமிலன் 1/4/2024 இறுதியிலான ரைட் பாப்போம். வாசிச்சா 1/4/2024 1000 ரூபாய் காசையும் 2000 பெருமையான நிலத்தினையும் முதலீடு செய்து பங்குடைமையில் சேர்ந்து கொண்டார். இத்தினத்தில் பங்குடைமை நன்மதிப்பானது 12 லட்சமாக மதிப்பிடப்பட்டது. புதிய பங்குடைமையும் எழுத்து மூலமான உடன்படிக்கை இன்றி தொடர்ந்து இயங்கியது. பின்வருவற்றை பதிவதற்கான நாட்குறிப்பு பதிவுகளை எழுதுக. விளம்பல் தேவையில்லை. நம்ம என்ன செய்ய மாட்டாங்க, பார்ட்மெண்ட்ல பெரும்பாலும் விளம்பரம் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதுல வந்து ரூபாயில போட்டு கட்டிக்காங்க அவங்க. ஸோ பாருங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 39. கொஸ்டின் நம்பர் 39 நமக்கு என்ன அடிக்காங்க? நமக்கு நாட்குறிப்பு கட்டிக்காங்க. நாட்குறிப்பு நமக்கு கட்டிக்காங்க.
ஸோ நாட்குறிப்புக்கு வருவோம். பாருங்க, பங்குடைமை மூலதனத்துக்கு சமிழரின் பங்களிப்பு. ஓகே, அவர் கொண்டு அந்த மூலதனத்தை பதிகிறதுக்கு நாங்க எப்படி பதிவு செய்வோம்? அதான் கட்டியாங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம எப்படி பதிவு செய்யலாம் சொல்லுங்க அப்ப. இங்க நம்ம மூலதனத்தை பதிவு செய்யும் போது ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு உருப்படியும் தனியா காட்டணும். முதலாவது காசு கணக்கு வரவு 1000. புரியுதா? அதே போல நிலத்தை கொண்டது அப்ப காணி நிலக்கணக்கு. நிலக்கணக்கு வரவு 2000. அதே போல இவள மூலதன கணக்கு செலவு 3000. இப்படித்தான் பதிவு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு மூலதன கணக்கு எடுத்தோம்னு சொன்ன வர்றேன். வேற மூலதன கணக்கு நம்ம எடுத்தோம்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பாருங்க, இப்ப மூலதன கணக்கு எடுக்க இது வந்துட்டு விவரம். இவர் பேர் என்ன? ஷமில். என்ன ஷமில். பாருங்க, காசுன்னு சொல்லி 1000 பதிவோம், நிலம் என்று சொல்லி 2000 பதிவோம். இது ஒவ்வொன்று இது வந்துட்டு காசு கணக்குக்கு போகும், இது நில கணக்குக்கு போகும். இதுல மொத்தம் வந்துட்டு எங்க வரும்? இங்க வரும். இப்படித்தான் நம்ம மீதி எடுப்போம். இப்படித்தான் நம்ம இவர மூலதன கணக்கு மீதி எடுப்போம். சரிதானே? ஸோ இங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியா பதிவு செய்யும். அது முதலாவது விஷயம். இது எல்லாருக்கும் தெரியுமா? ஆன்சர் பண்ணுங்க அம்மா எனக்கு. இது எல்லாருக்கும் கிளியரா? ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியா பதியணும். இப்ப நான் பதிஞ்சிக்க எல்லாம் விளைஞ்சாது டீலு. ஓகே ஓகே குட். ஸோ தனித்தனியா பதிஞ்சாடு. அப்ப இங்க 2 சொத்துக்கள் இருக்கு. அப்ப சொத்து கணக்கு வரவுண்டு போட்டுறப்படா. புரியுதா? ஒவ்வொரு உருப்படியும் தனித்தனியா காட்டணும். அடுத்தது பாருங்க, பங்குடைமை நன்மதிப்பு. நன்மதிப்பு சீராக பதிக்காங்க. முதலாவது இந்த பங்குடைமையை வந்துட்டு நமக்கு நல்லா தெரியும். இது வந்துட்டு எழுத்து மூலமான உடன்படிக்கை இன்றி நடக்குது. அப்ப எழுத்து மூலமான உடன்படிக்கை இன்றி நடக்குது. நம்ம என்னத்தை பின்பற்றணும்? நம்ம அக்கௌண்டன்ட். அக்கௌண்ட்ஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் அக்கௌண்டன்ட். புரியுதா? நம்மள அக்கௌண்டன்ட் நினைச்சு தான் அக்கௌண்ட் செய்யணும். ஸோ நம்ம தான் அக்கௌண்டன்ட். நம்மகிட்ட சொல்றாரு இங்கே எழுத்து மூலமா உடன்படிக்கை இல்லை. நன்மதிப்பு சீராக செஞ்சாங்க எங்களுக்கு. எங்களுக்கு நாள் குறிப்பு செஞ்சாங்க. கேட்டா நமக்கு புரியணும். முதலாவது புதிய லாப நட்ட வீதப்படி வரவு, பழைய லாப நட்ட வீதப்படி செலவு. புதிய லாப நட்ட வீதப்படி 3 வரிக்காங்க, பழைய லாப நட்ட வீதப்படி 2 வரிக்காங்க. அப்ப ஏற்கனவே நன்மதிப்பு 1200 தான் இருக்குன்னு சொன்னா அந்த நன்மதிப்பை நம்ம இப்ப பிரிச்சோம்னு சொன்னா 400 வரும் ஒரு ஆளுக்கு. பழைய லாப நட்டப்படி பிரிச்சோம்னு சொன்னா ஒரு ஆளுக்கு 600 வரும். ஸோ பதிகிற பாருங்க, அமலன் விமலன். அப்ப அமலன் விமலன் சமலன். ஸோ அமலன் மூலதன கணக்கு வரவு எவ்வளவு? 400. அதே மாதிரி விமலன் கணக்கு வரவு 400. அதே போல ஷமிலன். ஓகே, இதுல வந்து ஷமிலன் மாத்திக்கொள்ளுங்க. ஷமிலன் மூலதன கணக்கு வரவு 400 போட்டுட்டு இப்ப மூலதன கணக்கு 400ங்கிறது இதெல்லாம் மூலதன கணக்கு குறைக்கிற விஷயங்கள். இப்ப பதிய போறோம். இது வந்துட்டு பதிவளிக்கிற விஷயம் சொல்றேன். இது பதிவளிப்புன்னு சொல்றது. பதிய போறோம் நாங்க அமலன் மூலதன கணக்கு செலவு 600. விமலன் மூலதன கணக்கு செலவு 600. இது அதுக்குரிய பதிவு. இதான் இது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் பிள்ளைகள். நன்மை சீராக்கத்துக்குரிய 2 பதிவு எல்லாம் தெரியுதான். இது வந்துட்டு நான் அவ்வளோ டீப்பாக போக விரும்பல. புரியுதா? பிகாஸ் சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விஷயம். ஓகேவாமா எல்லாருக்கும்?
ரஜினி, அம்னத், திலு, ரஃபா, ஷப்ஸா, சஜித், எல்லாருக்கும் ஓகேவா? ரைட், குட். ஸோ அடுத்தது பாருங்க 40வது. ஓகே, 40வது பாருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், பிடிச்ச ஒரு டாபிக். யாருக்கெல்லாம் பிடிக்கும்? நிதி அறிக்கைப்படுத்த சட்டகம், எல்கேஎஸ். எல்கேஎஸ் யூனிட் யாருக்கு பிடிக்கும்? நீட் 11 யாரும் இல்லையா? சஜித் ஃபேவரட். ஓகே, எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான யூனிட்டி தான். இதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு என்ன சொல்லுவேன், வெண்ணக்கருக்குல சொல்லுவேன். பிகாஸ் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூனிட். எவ்வளோ கேள்வி தந்தாலும் ஏன் இன்ட்ரெஸ்டிங் என்ன சொல்ல, இந்த யூனிட்ல இருந்து வர கேள்வி மட்டும் தான் நம்மளை போட்டு படுத்தும். அதனால தான் இந்த யூனிட் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங். யோசிக்கிற யூனிட் என்ன இந்த யூனிட் தான். ஓவரா யோசிக்கிற யூனிட் என்ன இந்த யூனிட் தான். ப்ராக்டிக்கலான யூனிட். பாருங்க, நிதி அறிக்கையிடலுக்கான எண்ணக்கரு சட்டம் 2018 அமைய பின்வரும் நிதி கூட்டுகளை பூர்ணப்படுத்து. இப்போ எல்லாருக்கும் தெரியும் 2018 ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா, நம்மளோட சிலபஸ் வந்து 2017ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட சிலபஸ். 2017ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட சிலபஸ்ல வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் 2017ஆம் ஆண்டு எண்ணக்கரு சட்டம் தான் காணப்பட்டுச்சு. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் பெட்ச் எக்ஸாம் வெளியிட்டது 2019. புரியுதா? ஆனா இந்த நிதி அறிக்கைப்படுத்த சட்டம்ங்கிறது 2018ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தி 2020ஆம் ஆண்டு நமக்கு என்ன ஏற்பட்டது, இங்க வந்துட்டு நம்ம சிலபஸுக்குள்ள கொண்டு வரப்பட்டு. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இது வந்துட்டு உங்களுக்கு தேவையில்லை, பட் நான் சொல்றேன். 2020ஆம் ஆண்டு நம்ம சிலபஸுக்குள்ள கொண்டு வரப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில் இங்கே நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு பண்ணப்பட்டுச்சு. சொத்து பொறுப்புகளில் டெபினிஷன்ஸ் மாற்றம் பண்ணிச்சு. நீங்களாம் வந்து 25 பேட்ச் உங்களுக்கு தெரியாதுல்ல. சொத்து பொறுப்பு டெபினிஷன் மாறினா உங்களுக்கு தெரியாது. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு வந்ததே 2022 தான். புரியுதா? 2022வா? நோ, 2023 தான் நீங்கள் வந்தது. எஸ், 2023 தான் நீங்கள் எக்ஸாம் எழுதினது ஓலவே. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஏழலுக்கு வந்தது. ஸோ அந்த டைம்லாம் 2021லேயே மாறிட்டது. அந்த டெபினிஷன்ஸ் எல்லாம் மாறிட்டு 2021, 22 சம்திங் அந்த ஏரியாவில் மாறிட்டு. அப்போ நாங்களாம் ஆல்ரெடி படித்தது சொத்து பொறுப்பு. இப்போ வருமானத்துக்கு நீங்கள் இப்போ என்ன டெபினிஷன் சொல்லுவீங்க? வருமானம்னு போதும் உரிமையாண்மை மீது கோரிக்கை கொண்டு பங்களிப்புகள் தவிர்ந்த உரிமையாண்மை மீது அதிகரிப்பு ஏற்படுத்தக்கூடிய சொத்துக்கள் மீதான அதிகரிப்பு அல்லது பொறுப்புகள் மீதான குறைவு என்னது? வருமானம் என்று சொல்லுவோம். ஆனால் நாங்கள் அந்நேரம் படிப்பிக்கும் போது அந்த டெபினிஷனை மறந்து போச்சு. பட் அது ஒரு மாதிரி டெபினிஷன். இப்போ இருக்கிற டெபினிஷன்லாம் கொஞ்சம் ஈஸியாகிடும், ஷார்ட்டாக இருக்கும். பட் அந்நேரம் வந்துட்டு எகெயின் ஒரு சொல் வந்துகிட்டே இருக்கும். அந்த டெபினிஷன்ஸ் எல்லாம் 2022ஓட எங்களை எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 2022 தான் அப்டேட் ஆன கைடு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாம் சேஞ்ச் ஆனிச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு வரும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நான் நினைக்கிறேன் இந்த சொத்து பொறுப்புகள் வருமானங்கள் செலவினங்கள் டெபினிஷன் வந்துட்டு உங்களுக்கு யூனிட் 2லே வந்துட்டு அதே டெபினிஷன் தான் திரிப்பாங்க. எனக்கு சொல்லுங்க, அப்போ நீங்கள் யூனிட் 2ல் படித்த டெபினிஷனும் யூனிட் 11ல் படித்த டெபினிஷனும் சேமா? ஆன்சர் பண்ணுங்க அப்போ. யூனிட் 2ல் நீங்கள் சொத்து பொறுப்பு வருமானங்கள் உரிமையாண்மை செலவினங்கள் படித்த டெபினிஷன்ஸும் யூனிட் 11ல் படித்த டெபினிஷன்ஸும் சேமா இல்லை டிஃப்ரெண்டா? டிலு, ஷப்ஸா, ரஜினி, ரஃபா, சேம் என்ன? சேம் தானே? எஸ், சேம். பட் நாங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெபினிஷன்ஸ் படிச்சிருந்தோம். அதால் எங்களுக்கு இந்த டெபினிஷன்ஸை விளங்கி எடுக்கிறதுக்கே, ஏன்னா காலங்காலமாக அதையே படிச்சுட்டு காலங்காலமாக கண்டினியூஸாக அதையே படித்து ஒரு 3 டைம் எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறமா திடீர்னு டெபினிஷனில் மாறினதுக்கப்புறம் இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? பாடமாக்குற உள்ள வருவா இல்லை. நம்ம தானே பாய்ஸ் ஆகிட்டோமே, நமக்கு பாடமாக்குறது கிட்டத்துலேயும் ஒத்துக்காது. அது ஒரு பிரச்சனை. வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுக்கிறது தான் சிக்கலாக இருந்துச்சு அந்த இடத்துல. ஓகே, பட் டெஃபினிஷன்ஸ்லாம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ உரிமையாண்மைன்னு பார்க்கும்போது அனைத்து பொறுப்புகளையும் கழித்த பின்னர் சொத்துக்களில் எஞ்சியக்கூடிய சொத்துக்களில் எஞ்சிய அக்கறை உரிமையாண்மை எனப்படும் சொல்லுவாங்க. சொத்துக்களில் எஞ்சிய அக்கறை என்று சொல்லுவாங்க. பாருங்க,
முதலாவது நிறுவனத்தின் சொத்துக்களிலிருந்து அதன் அனைத்து பொறுப்புகளையும் கணித்த பின்னர் வரும் டேஷ் அக்கறை உரிமை அண்மையிடப்படும். என்ன பிள்ளைகள் என்ன வரும்? இப்பதான் சொல்லியது. நான் இந்த கேள்விக்கு தெரியாம தான் நான் எடுத்து வந்து காய்ச்சிட்டு இருந்தது. நெட் நெட் தேரி அக்கறைன்னு சொல்லலாம், எஞ்சி அக்கறைன்னு சொல்லலாம். 2 3 தான் சரிதானே. எஞ்சி அக்கறை உரிமையாண்மை எனப்படும். எஞ்சி அக்கறை உரிமையாண்மை என்று சொல்லப்படும். ஓகே, அடுத்த பாருங்க. பொறுப்பு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் விளைவாக டேஷ் ஒன்றை மாற்றுவதற்கான நிகழ்கால கடப்பாடாகும். என்ன வரும்? பொருளாதார வளத்தினை மாற்றுவதற்கான, அப்ப பொருளாதார வளம் ஒன்றினை மாற்றுவதற்கான நிகழ்கால கடப்பாடு வளம் எனப்படும். பொருளாதார வளத்தினை மாற்றுவதற்கான நிகழ்கால கடப்பாடு. சோ எல்லாருக்கும் கடப்பாடுன்ற விஷயம் தெரியும் தானே. கடப்பாடுன்னு சொல்றது என்னன்னு தெரியும் தான் எல்லாருக்கும். ரைட். சோ கடப்பாடுங்கிறது இப்ப ரீசெண்ட் அப்டேட் ஆன விஷயம் தான். ஒரு 1 இயருக்குள்ள அப்டேட் ஆன விஷயம் தான். ரைட். அடுத்து பாருங்க. வருமானம் என்பது உரிமையாண்மையின் மீது கோரிக்கை கொண்டிருப்பவர்களின் பங்களிப்புகள் தவிர்ந்த உரிமையாண்மையின் மீது அதிகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய சொத்துக்கள் மீதான டேஷ் அல்லது பொறுப்புகள் மீதான டேஷ் ஆகும். என்ன வரும் 2 டேஷுக்கும்? எஸ் சொல்றேன். நீங்க நீங்க எதுக்கு ஆன்சர் சொல்லுங்க, நான் கடப்பாட உங்களுக்கு கிளியர் பண்றேன். நான் கடப்பாட உங்களுக்கு கிளியர் பண்றேன். நீங்க வந்து இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. எஸ், கடப்பாடு இந்த முறை கண்டிப்பா டெஸ்ட் பண்ணப்படும். இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ். சொத்துக்கள் மீதான அதிகரிப்பு, பொறுப்புகள் மீதான குறைவு, வருமானங்கள் எனப்படும். ரைட், குட். ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு கடப்பாட்டுக்குள்ள வருவோம். ஸோ கடப்பாட்டுக்கு டெபினிஷன் முதல்ல எடுப்போம். கடப்பாடு போதோ நிறுவனம் ஒன்றின் தவிர்த்து கொள்ள முடியாத தவிர்த்து கொள்ள முடியாத தவிர்த்துக் கொள்வதற்கு சாத்தியப்பாடற்ற பொறுப்பு கூறும் தன்மையை தான் கடப்பாடுன்னு சொல்றோம். பொறுப்பு கூறும் தன்மை தான் கடப்பாடுன்னு சொல்றோம் நம்ம. ரைட். இப்ப டெபினிஷனை மட்டும் தெரிஞ்சு வச்சிருந்தா போதாது மைடியர்ஸ் என்று சொல்லி நம்ம எல்லாரும் அக்கௌண்டன்ஸ் தானே. ஸோ நமக்கு எல்லாருக்கும் ப்ராக்டிக்கலா அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். நிறுவனம் மட்டும் தவிர்த்துக் கொள்வதற்கு சாத்தியமற்ற பொறுப்பு கூறும் தன்மை தான் கடப்பாடுன்னு சொல்றோம். ஸோ சாத்தியமற்ற பொறுப்பு கூறும் தன்மை என்னன்னு நம்ம அதுல இருந்து தவிர்த்து கொள்ள முடியாது. நம்மளோட பொறுப்பை நம்ம தீர்த்து தான் ஆகணும். நம்மளோட பொறுப்பை நம்ம தீர்த்து தான் ஆகணும். நம்ம நிறுவனத்துல சொத்துக்களை இழந்தா அதை நம்ம என்ன செய்யணும்? நம்மளோட பொறுப்புகளை தீர்க்கத்தான். இப்போ ஒரு கம்பெனி எடுத்தோம்னு சொன்னா அந்த கம்பெனியுடைய சொத்துக்கள் போக எஞ்சிய உரிமையாண்மையை இழந்து நாங்க என்ன செய்யணும்? அந்த கடப்பாட்டை தீர்க்கணும். அதான் சொல்றேன். அந்த பொறுப்பை வந்துட்டு தீர்க்கணும் நாங்க. அப்ப கடப்பாடு நம்ம எக்காரணத்தை கொண்டும் நாங்க அதுல இருந்து சாத்தியமற்றங்கும் போது ஒரு துளி கூட 1% 0.001% கூட அந்த பொறுப்புல இருந்து நாங்க தவிர்ந்து கொள்ள முடியாது. நாங்க அதை விட்டு விலக முடியாது. வங்கிக்கான பெற்றுட்டு வங்கிக்கான கட்ட முடியாம நம்மளால காரணம் சொல்லிட்டே இயலாது. தவணை கட்டணத்தை செலுத்துற இல்லைன்னு காரணம் சொல்லிட்டு இயலாது. நம்ம செலுத்தித்தான் ஆகணும்ங்கிறதான் நம்ம என்ன சொல்றது? சாத்தியமற்ற பொறுப்பு கூறுதன்மை என்று சொல்றது. இது தெரியுமே எல்லாருக்கும். இப்ப நான் காய்ச்ச விஷயம் இப்படித்தான் நடந்தது.
ரஜினி இல்லை இப்பதான் கேட்கீங்களா? அது இப்பதான் கேள்விப்படுறீங்களா? ஸோ கடப்பாடு கடப்பாடுங்கும் போது நம்ம எக்காரணம் கொண்டு நம்மளால தவிர்த்து கொள்ள முடியாது. அதைத்தான் நம்ம சொல்றது. எக்காரணம் கொண்டு பிராக்டிக்கலா எடுக்க போனோம்னா வங்கி கடனுக்குரிய தவணை கட்டணம், ரைட், வங்கி கடனுக்குரிய தவணை கட்டணத்தை செலுத்த போறோம். தாண்டி செலுத்தல நாங்க இவ்வளவு இதால செலுத்து அதால செலுத்துற காரணம் சொல்லிட்டு இருக்கிறோம். வங்கி பேங்க்கார்ட்ட போய் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஷார்ட் ஃபிலிம் பாக்கீங்க? எவ்வளவு ஷார்ட் ஃபிலிம்ல சொல்லப்படுது சொல்லுங்க அப்போ. பேங்க்ல வந்துட்டு லோன் எடுத்துட்டு லோனை கட்டாம இருந்தா வந்து கதை பண்ண கதையெல்லாம் பாக்கீங்க. எவ்வளவு இதெல்லாம் பார்ப்பீங்க. FB இன்ஸ்டாகிராம்ல ஓப்பன் பண்ணாதான் இருக்கு ஃபுல்லா. அது மாதிரி தான் இருக்குது. ஸோ அதான் சொல்றது, புரியுதா? கடப்பாடு நம்ம என்ன செய்யல, அது தவிர்த்து கொள்ள முடியாது என்று சொல்றதுதான் கடப்பாடுன்னு சொல்லுவோம். கடப்பாடுன்னு நாங்க சொல்லுவோம். எல்லாருக்கும் ஓகேவா? கடப்பாடு கிளியரா? அடுத்த கல்வி போமா? ஐ திங்க் டைம் வந்து 12 மணி ஆகுது. எப்படிதான் டைம் போனுச்சுன்னே தெரியல. ரைட், ஓகே. இந்த LKS2 பார்த்துட்டு நம்ம கிளாஸை முடிப்போம். சரிதானே? ரைட், பாருங்க. LKS2 இருப்புக்களின்படி பின்வரும் கூற்றுக்கள் ஒவ்வொன்றும் உண்மையா அல்லது பொய்யா என குறிப்பிடலாம். ரைட், இப்ப நீங்க எனக்கு ஆன்சர் சொல்ல போறீங்க, எனக்கு இதை விளங்கப்படுத்த போறீங்க. புரியுதா? இப்படித்தான் நான் சொல்லுவேன் நான். பட் யாருமே இங்க விளங்கப்படுத்த மாட்டீங்க. அதான் இருக்கிற ஒரு உண்மை. பாருங்க, கூற்று பாருங்க. கிரயம் மற்றும் தேறிய சேரக்கூடிய பெறுமதி இரண்டிலும் எது குறைவோ அப்பெறுமதியில் இருப்புக்களானது அளவீடு செய்யப்படுது. இது உண்மையா பொய்யா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பிகாஸ் வந்து நம்ம யூனிட் 6ல இருந்து இதை படிச்சுட்டு வரோம். உண்மை. இது வந்துட்டு உண்மை. ஸோ டீயை போடுங்க. சரிதானே? பிஏ பாருங்க. தேறக்கூடிய பெறுமதியானது சாதாரண வணிக செயற்பாட்டில் மதிப்பிடப்பட்ட விற்பனை விலையிலிருந்து மதிப்பிடப்பட்ட பூர்த்தி செய்யும் கிரயம் மற்றும் மதிப்பிடப்பட்ட விற்பனை செலவுகளை கழித்து பெறப்படுவதாகும். ரைட், மதிப்பிடப்பட்ட பூர்த்தி செய்யும் கிரயம், அந்த மதிப்பிடப்பட்ட விற்பனை விலையோட மதிப்பிடப்பட்ட பூர்த்தி செய்யும் கிரயம்ங்கிறது அந்த ப்ராடக்டை வந்துட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட கொண்டு செல் பண்ணும் போது அது எவ்வளவுக்கும் அந்த அந்த பொருள் அந்த ப்ராடக்ட் வந்துட்டு முழுக்க முழுக்க எந்த ஒரு நீட்ஸும் இல்லாம இருக்கணும், எந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் இல்லாம இருக்கணும். புரியுதா? அப்ப அது சரியான ஒரு ஆன்சர். புரியுதா? சரியான ஒரு கூற்று. அப்ப மதிப்பிடப்பட்ட விற்பனையிலிருந்து பூர்த்தி செய்யும் கிரயம் மற்றும் மதிப்பிடப்பட்ட விற்பனை செலவுகளை கழித்த பின்னர் பெறப்படுவதுதான் தரக்கூடிய பெருமை என்று நாங்க என்ன சொல்லுவோம், இதை வந்துட்டு சொல்லுவோம். சோ இந்த ஆன்சர் வந்து கரெக்ட். அடுத்து பாருங்க. நிறுவனம் ஒன்றானது ஒரே மாதிரியான இயல்பு மற்றும் பயன்பாட்டினை கொண்ட எல்லா இருப்புகளுக்கும் ஒரே கிரியை சூத்திரத்தை பயன்படுத்த வேண்டும். சரியா இல்லையா? சொல்லுங்க அப்போ. எக்ஸ்பிளைன் திஸ். எஸ், எல்லாருக்கும் டவுட்டிங் நான் நினைக்கிறேன் இதுல. நல்ல பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், அவர் அழுத்தமா ஒரு விஷயத்தை சொல்றாரு. நம்ம நிறுவனம் ஒன்றானது ஒரே மாதிரியான இயல்பு மற்றும் பயன்பாட்டினை கொண்ட ஒரே மாதிரியான இயல்பு மற்றும் பயன்பாட்டினை கொண்ட இருப்புக்கோ ஒரே கிரேஜூத்தத்தை பயன்படுத்தணுமா? பயன்படுத்த வேண்டும். ஒரே மாதிரியான கிரேஜூத்தினத்திலே பயன்படுத்த வேண்டும். அப்ப இதை நம்ம சரின்னு எடுக்கலாமா பிள்ளைன்னு எடுக்கலாமா? அவரே சொல்றாரு, அழுத்தி சொல்றாரு, ஒரே மாதிரியான இயல்பு ஒரே மாதிரியான பயன்பாடு என்று சொல்லும் போது, உதாரணத்துக்கு மில்க் இருக்கு, டெய்லி மில்க் இருக்கு, கொட்மலை மில்க் இருக்கு, ரெண்டும் ஒரே மாதிரியான இருப்பு, ரெண்டும் ஒரே காலம் டேட் முடிய போகுது, ரெண்டும் ஒரே பிரைஸ், ரெண்டும் ஒரே காஸ்ட்டுக்கு கொள்ளணும் செய்யறோம் போது ஒரே கிரேஜ் ஊத்துறது நம்ம என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க ஒரு கடை நடத்துறீங்க, கொட்மலோட ட்ரிங்க் எடுக்கீங்க, டெய்லி மில்க் எடுக்கீங்க, டெய்லி மில்க்கும் எடுக்கீங்க. எடுக்கிற டைம் அந்த ரெண்டையும் கொட்மலைய WH-லையும்
டெய்லி மில்க் 5-ஓலையும் இனம் கண்டீங்கன்னு சொன்னா நீ யோசிச்சு பாருங்க, மூணு லாபம் வருமா நட்டம் வருமா? ரெண்டு பிரைஸும் உண்டு, ரெண்டு கொள்ளுணவு விலையும் உண்டு. நீங்க கொள்ளுணவு செய்யற விலையும் ஒண்டுங்கும் போதோ அது ஒரே மாதிரியான இயல்பை கொண்டது, ஒரே மாதிரியான பயன்பாட்டை கொண்டது. பிராண்டு மட்டும்தான் வேறு. அப்ப ஒரே கிரே சூத்திரத்தை பயன்படுத்த வேண்டும். சரிதான ஸ்டூடெண்ட்ஸ்? நல்லா பாருங்க, வெவ்வேறு வகையான பயன்பாட்டினை கொண்டது. நீங்க ஒரு கடை நடத்துறீங்க, உங்களோட கடையில கேஸ் விற்கீங்க, கேஸ் சிலிண்டர் விற்கீங்க, அதே டைம் டெய்லி மில்க், கொட்மேல மில்க், இந்த மில்க் ஐட்டம் விற்கீங்க. ஸோ நீங்க வந்துட்டு இந்த கேஸ் ஐட்டத்தை நீங்க என்னறீங்க, WACல நீங்க மதிப்பிடுறீங்க. இங்க வந்துட்டு மில்க் ஐட்டத்தை எல்லாமே FIFOல மதிப்பிடுறீங்க என்று சொல்லும் போது அந்த இடத்துல அது டிஃப்ரெண்ட் டைப். பட் என்ன அது ஒரே இயல்பு கொண்ட விஷயங்களை ஒரே இயல்பு நம்ம என்னடும் பின்பற்றோம். அப்ப இப்ப வந்துட்டு நான் சொல்றது இங்க வந்துட்டு பெக்டீரியா கடைக்கு வரும். பெக்டீரியா கடைக்கு வரும்போது இப்போ ஒரு சில்லறை கடைக்கு போயிட்டு நம்ம என்ன அது கேஸ் தான் கேட்கல. ஹோல்சேல் கடையில் என்ன ஆகும், கேஸ் சிலிண்டர் விற்பாங்க. சில்லறை கடையில் கேஸ் சிலிண்டர் விற்பாங்களா? அவங்க அன்றாட விற்கிற கடையில் அவங்களோட இருப்புக்குள்ள என்ன ஆகும் பிள்ளைகள், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அதை மட்டும் தான் அவங்க பின்பற்றுவாங்க. இப்போ கிட்டத்தட்ட நானும் ஒர்க் பண்ண கடையில் அப்படித்தான். புரியுதா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டி. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு டி. அப்ப இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, ஒரே மாதிரியான இயல்பு மட்டும் ஒரே பயன்பாட்டை கொண்ட இருப்புக்கள் ஒரே கிரே சூத்திரத்தில் பயன்படுத்த அளவிடப்பட வேண்டும். புரியுதா? சொல்லுங்க அப்போ. ஓகேவா ரஜினி, திலு, ரசான், சஜித், எல்லாரும் ஓகே தானே? கிளியர் தானே? இப்ப ரைட். சிலருக்கு வந்துட்டு ஆன்சர் தெரிஞ்சிக்கும், பட் கிளியரா வந்துட்டு இதான் வழக்கம் மட்டும் தெரிஞ்சிக்காது. ஸோ எதையும் ப்ராக்டிக்கலாக வழங்கிறது தான் நமக்கு நல்லது. முதல் வழி முறையினை அல்லது நிறையிடப்பட்ட சராசரி கிரயம் ஆகிய இரு முறைகளுள் எது குறைந்த பெறுமதியை தருகின்றதோ அம்முறையினையே இருப்புறுப்படி ஒன்றின் கிரயத்தை மதிப்பீடு செய்வது பயன்படுத்த வேண்டும். என்ன பிள்ளைகள், சரியா பிள்ளையா? இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன், இருப்பு மதிப்பீட்டின் போதோ இருப்பின அளவீடு செய்வதற்கு பயன்படுத்தப்படுற கிரிய சூத்திரங்கள் தான் இந்த ரெண்டும். இந்த கிரிய சூத்திரத்தை பயன்படுத்தி அளவீடு செய்யப்படுற இருப்பின் கிரயமும் தரக்கூடிய பெறுமதியும் ஒப்பீடு செஞ்சு அதுல குறைவானதை தான் நம்ம என்ன இருப்பா எடுக்கிறோமே தவிர கிரிய சூத்திரத்தை நம்ம என்ன எது குறைவா எது கூட எடுக்கல. நேற்று வந்துட்டு 5 கூட ஆகிக்கும், நாளைக்கு வந்துட்டு WAC கூட ஆகிக்கும் அப்படி சொன்னா அப்ப நேற்று வந்துட்டு WAC நாளைக்கு வந்துட்டு 5 நம்ம இனங்காண்ட இருப்பா. இருப்பு மதிப்பீட்டு சொல்ற கொள்கை இல்லவா? யோசிச்சு பாருங்க. அப்போ இருப்பு மதிப்பீட்டின் போது சூத்திரங்களை பயன்படுத்துறது கொள்கை. இருப்பு மதிப்பீட்டுக்கு நம்ம ரெண்டு அடிப்படை, ஒன்று சூத்திர அடிப்படை, இன்னொன்று குறிப்பிட்டினங்காணும் அடிப்படை. அப்ப இந்த ரெண்டு அடிப்படையில ஏதாச்சும் ஒன்று தெரிவு செய்யணும். அப்ப சூத்திர அடிப்படைக்குள்ள போறோம்னு சொன்னா ரெண்டு சூத்திரங்கள் இருக்கு. என்னென்ன? FIFO WAC. அப்ப இது வந்துட்டு ஒரு இருப்பு மதிப்பீட்டு கொள்கை. இருப்பு மதிப்பீட்டு கொள்கையில ரெண்டு கொள்கை இருக்குது. ஒன்று சூத்திர அடிப்படை, இன்னொன்று குறிப்பிட்ட இடங்காணும் அடிப்படை. சார் படிச்சு தந்தாங்களா குறிப்பிட்ட இடங்கான அடிப்படை? சொல்லுங்க அப்போ, படிச்சு தந்தாங்களா குறிப்பிட்ட இடங்காணும் அடிப்படை? ஸ்டூடெண்ட்ஸ் ரைட், ஓகே. ஸோ குறிப்பிட்ட இடங்காணும் அடிப்படை. ஸோ பாருங்க, இதுக்கு வந்துட்டு அப்ப ஆன்சர் வந்துட்டு எஃப். இது வந்துட்டு பிழை. ஓகேவா? எல்லாருக்கும் கிளாஸ் வந்துட்டு ஓகே விளங்கிச்சா? ஆன்சர் பண்ணுங்க அப்போ. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? ஷப்ஸா, அம்னத், ரஜினி, டிலோ, ரஃபா, ஷப்ஸா, ரைட்.
ரைட் குட். ஸோ நாளைக்கு நம்மளுடைய அடுத்த கிளாஸ் இருக்கும். ஸோ அடுத்த கிளாஸ் நாளைக்கு தான் நம்ம மெயினான ஒரு விஷயத்துக்கு போக போகிறோம். மெயினாக பேப்பருக்குள்ளே நாளைக்கு தான் போக போகிறோம். கிளாஸ் போட்டு முடிக்கணுமண்ணா. நோ, நம்ம நாளை அன்றைக்கே முடிக்கலாம், அது இஷ்யூ இல்லை, புரியுதா? பிகாஸ் நமக்கு நாளைக்கு மண்டே, நாளை டியூஸ்டே. நமக்கு ஷெடியூல் எப்போ? வெனிஸ்டே. வெனிஸ்டேக்குள்ளே தான் நம்ம முடிக்கணும் நம்ம. ஓகேவா? ஸோ நம்ம கண்டினியூஸாக 2 days கிளாஸை போடுவோம். ஸோ முடிச்சிடலாம். ஸோ நாளைக்கு பாருங்கள், நாளைக்கு இன்றைக்கு நம்ம 42வது ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு ஐ திங்க் நமக்கு இதுக்கெல்லாம் டைமே போகாது. ஐ திங்க் இதுக்கு ஒரு டைம் போகும். இதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதே போல் இதுக்கான டைமே போகாது. எல்லாமே நோட்ஸ் ஆகிக்கிறீங்களே, புரியுதா? டைமே போகாது, இதுக்கு டைம் போகாது. நோட்ஸு இங்கே ஃபுல்லாக இந்த பேப்பரில் முக்காசி நோட்ஸ் தான். அதனால தான் இந்த பேப்பரில் எனக்கு யூஸ் ஆனேன். எனக்கு வந்துட்டு இந்த பேப்பர் வந்துட்டு எனக்கு சாதகம் அமைஞ்சு சொல்கிறது நோட்ஸ் ஆகுது. ஏன்டா நோட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஸ்பீடாக செஞ்சு போகலாம். பட் கவனம் செய்தார்னா எல்லாம் சரி. இதான் கொஞ்சம் சிக்கல் படுத்துது சொல்றதே. நோட்ஸ் சொல்றீங்களா சஜித்? எதை சொல்றீங்க? நோட்ஸையா? 42ஆம் கேள்வி. 42 ரைட். ஓகே, நம்ம 42 நாளைக்கு பார்ப்போம். ஸோ நாளைக்கு வந்துட்டு இதுக்கு பிறகுதான் வர முக்கியமான கேள்வி இருக்குது. குழப்புற கேள்வி இதுக்கு பிறகுதான் இருக்குது. நம்ம நாளைக்கு பார்ப்போம் அதை. ஸோ நாளைக்கு நம்ம அதை பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா, அதையும் பார்த்துட்டு இங்கால வந்து கொஸ்டின் நம்பர் 10 வரைக்கும் பார்க்க, இல்லாட்டி 15 வரைக்கும் பார்க்க. சரியா? நாளைக்கு கொஸ்டின் நம்பர் 15 வரைக்கும் பார்ப்போம் நம்ம. அப்போ அங்கால நமக்கு எத்தனை கேள்வி? அங்கால நமக்கு 42லேருந்து 50, அப்போ 8 கேள்வி. 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 9 கேள்வி. ஸோ 9 கேள்வி வருது. அப்போ 9 கேள்வி இங்கால 15 கேள்வி. அப்போ 9, 15 மொத்தம் எத்தனை? ரைட். ஸோ 24 கேள்வி, 34 கேள்வி. 24. ரைட். 24 கேள்வி இருக்குது. ஸோ இன்றைக்கு எத்தனை கேள்வி முடிச்சிங்க பிள்ளைகள்? 31லேருந்து 42, 41 வரைக்கும். ரைட். ஒரு 11 கேள்வி தான் முடிச்சிருக்கிறோம். ரைட், பார்ப்போம், நாளைக்கு ட்ரை பண்ணுவோம் இப்படி கேள்வியை முடிக்கிறதுக்கு. 11 முடிச்சிக்கிறோம். ஓகே. ஸோ இஷ்டத்து நம்ம ஃபாஸ்ட்டாக போய் மேலே அது பிள்ளைகள் பேப்பர் செய்யும் போது, நம்ம ஃபைனல் பேப்பருக்கும் போது நம்மளால என்ன இயலாது, சும்மா இதான் படை அதான் படை அது அப்படி தான் வந்தேன் இது எப்படி தான் வந்தேன் என்ன இயலாது, கதைச்சிட்டு போயிடாது. எல்லா விஷயங்களையும் தெளிவாக கதைக்கணும். தெளிவாக காய்ச்சி ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சுன்றதை அங்கேருந்து அடியிலேருந்து நுனி வரைக்கும் காய்ச்சிப்படா விடணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன தெரியும், அது யூஸ்ஃபுல்லாகும். பிகாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிக்கிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துல காய்க்க தான் வேணும், புரியுதா? பிகாஸ் அதுவும் இல்லாமல் இந்த பேப்பர் வந்துட்டு இங்கே இருக்கிற நோட்ஸ் கோலியில் பொறுத்த வரைக்கும் ரைட். ஓகே, இப்படி தான் போகிறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ இங்கே இருக்கிற வந்து நோட்ஸ் கோலியில் பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த 24 பேப்பர் வந்துட்டு நிறைய பேருக்கு ஏ வந்திருந்தாலும் நிறைய பேர் ஏ வந்துட்டு ஒரு யூஸ்லெஸ் ஏயா இருந்தது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். பிகாஸ் என்ன காரணம்னு சொன்னால், இந்த பார்ட் 1ல போட்ட 22 நோட்ஸ் கேள்வியிலையும் 12க்கும் 15க்கும் மேலே நோட்ஸ் கேள்வி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவுட்டா பேப்பர் வாங்கி போன சார் மாட்டுக்கு டெவலப் யாரெல்லாம் கேள்விப்பட்டீங்க இந்த விஷயத்துக்கு? நோட்ஸ் கேள்வியெல்லாம் பிள்ளைகளை வந்து பிரகாசிக்கலன்றதை யாரெல்லாம் கேள்விப்பட்டீங்க? ரிஸ்னி சார் யாரும் சொன்னாங்களா உங்கள்கிட்ட? 24 பேப்பரில் வந்து நோட்ஸ் கேள்வியில் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்களாம் அந்த இடத்துல. இப்போ நீங்கள் நோட்ஸில் நல்லா இதை தீவிரமாக வைப்பீங்க. நோட்ஸ் கொஷின் ராங் எடுத்துட்டு தான். எஸ், நோட்ஸ் கொஷின் எல்லாம் ராங் அவங்களே. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நோட்ஸ் கொஷின் வந்துட்டு விட்டுருந்தாங்களாம். நிறைய ஸ்டூடெண்ட் அந்த நோட்ஸ் கோலியும் அந்த இப்போ நோட்ஸ் இப்போ அதுதான் நான் இப்போ சொல்கிறது மெயினாக. உங்களுக்கும் இந்த முறை நோட்ஸ் டெஸ்ட் பண்ணப்படும். பிகாஸ் அவங்க டெஸ்ட் பண்ண ஒரு விஷயம் தான் இது. வளமையாக நோட்ஸ் வர பிள்ளைகள் வளமையாக நோட்ஸ் வந்துட்டு வாரதான் வாரலன்னு சொல்லலை நான். 20 நோட்ஸ் கேள்வி 18, 19 வாரதான். பட் 24ல் வந்த நோட்ஸ் கேள்வி எல்லாமே ப்ராக்டிக்கல். எல்லாமே ப்ராக்டிக்கல் கேள்வி. ப்ராக்டிக்கல் கேள்வின்னும் போதும் அந்த கேள்வியில் வந்துட்டு ஃபேஸ் அதுலேயும் முன்னுக்கு இருக்கிற அந்த நோட்ஸ் கேள்வியும் பண்ணலாம்
ஹை லெவல் கேள்வி நான் சொல்லுவேன் நான். முன்னுக்கு இந்த கேள்வி இல்லை, அந்த இதுக்கு வந்து நோட்ஸ் கேள்வியும் பட்டும் எம்சிக்யூல வந்து நோட்ஸ் கேள்வியும் பட்டும் ஒரு நல்ல கேள்வி என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ நான் வந்துட்டு இந்த ரேங்க் அடிச்சதுக்கு அதுவும் ஒரு காரணம் அடிச்சிடலாம். ஏன்னா பிஸ்னஸ்ல பி வந்து அந்த ரேங்க் வந்ததுக்கு பிஸ்னஸ்ல பி வந்து கூட ரேங்க் முன்னுக்கானதுக்கு காரணம் இப்படியேப்பட்ட கேள்வி இல்லை. ஏன்னா நமக்கு வந்துட்டு இந்த அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு இவ்வளோ கிளியராக இருந்ததால தான் அடிச்சு எடுத்துக்கு போனேன் அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக். நான் அதை சொல்லுவேன், தைரியமாக சொல்லுவேன். நான் வந்துட்டு இவ்வளோக்கு ரேங்க் எடுத்த காரணம் வந்துட்டு இவ்வளோ பெஸ்ட்டாக ரேங்க் எடுத்தேன் அந்த பிஸ்னஸ் ஒரு வாரத்தை பி வந்தும் அந்த ரேங்க் வந்த காரணம் இந்த எக்கனாமிக் அக்கௌண்ட்ஸ். அந்த எக்கனாமிக் அக்கௌண்ட்ஸ்லேயே போட்டாங்க, அந்த பொதுக்கல்வி எக்கனாமிக்கில் போட்டதும் அக்கௌண்ட்ஸில் போட்ட நோட்ஸ் கல்வி தான் காரணம். பிகாஸ் எல்லாரும் அதில் என்ன மாட்டாங்க, பிள்ளைகள் ஈடுபாடு கொடுக்க மாட்டாங்க. புரியுதா? ஸோ எல்லாரும் வீக்காக இருக்கிற இடத்துல நம்ம என்ன கூடாது, வீக் ஆகக்கூடாது. எல்லாரும் வீக்கா இருக்கிற இடத்துல தான் நம்ம பலமா இருக்கணும். புரியுதா? இப்ப நீங்க எந்த இடத்துல வீக்கா இருக்கீங்களோ இப்ப நாங்க அந்த இடத்துல நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம் என்னும் போது இப்ப நோட்ஸே ஒரு ஃபுல்ல வந்துட்டு நோட்ஸே வந்துட்டு ஈஸியா செய்யுதுன்னு சொன்னா அந்த புள்ள கணக்கு செய்யாம இருக்குமா? நீங்க சொல்லுங்க அப்போ. நோட்ஸே அவ்வளவு கிளியரா வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு வச்சுட்டீங்கன்னு சொல்லும் போது அந்த ஸ்டூடெண்ட் கணக்கு செய்யாம இருக்க மாட்டான். ஸோ இங்க கணக்க வழங்கின புள்ளதான் இந்த கேள்வியில் இந்த பேப்பர்ல வந்த நோட்ஸ் கேள்விகளுக்கு சரியா விட அளிக்கும். மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் இப்போ ஒரு 10க்கு மேற்பட்ட கொஷின்ஸ் வந்துட்டு அப்படித்தான் இருக்கும். அதுல இங்கே வந்த கேள்வி வந்துட்டு பரவாயில்லை, இங்கே வந்த கேள்வியில் ஒன்று ரெண்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதுலேயும் அங்கே முன்னுக்கு வந்தாலும் எம்சிக்யூல விட்டா எல்லாம் சரி மாறுவா. ஒரு வடை தானே, இங்கே அடையாச்சும் 4 வடை இருக்குது, கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ மேக்சிமம் நோட்ஸை வந்துட்டு படிக்க பாருங்க. ரைட், ஓகே. ஸோ ஸ்க்ரீன் ஷேரை ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே, ஸோ நாளைய கிளாஸுக்கு என்னங்க எல்லாரும் சரியா 9:45க்கு ஜாயின் பண்ண பாருங்க, சரிதானே? ரைட், ஓகே. ஸோ கண்டிப்பாக டே ஜாயின் பண்ணாங்க, நாளைக்கு ஜாயின் பண்ண பாருங்க. புரியுதா? ரஃபா, ஷப்ஸா, சஜித், ரிஸ்னி என்ன ஆல்சோ. யார் இது ஏபிட்டு போட்டிக்கிறது? பேரை போட்டு வாங்கவா, ஷார்ட் ஃபார்மில் போட்டு வந்தால் நான் எப்படி வாசிக்கிறது? 24க்கு செஞ்சு விட்டாங்கண்ணா கணக்கை மட்டும் நம்பின ஆட்களுக்கு. எஸ், கணக்கை மட்டும் நம்பி செஞ்சு தான் விட்டாங்க. அதுவுமே கடன் செய்ய தரமான செய்ய உண்டு. ஓகே, நானும் ஜிசாக்குள்ள ஃப்ரீ ஃப்ரீ அம்மா இல்லை. ஓகே, ஃப்ரீ அம்மா இல்லை. ஓகே, நாளைக்கு கண்டிப்பாக எல்லாரும் நினைங்க கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுங்க. ரைட், ஓகே.